அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போது ஆர்ஆர்பி குரூப் டி கிளாஸஸ் போய்கிட்டு சார் ஆல்ரெடி 3 கிளாஸ் பார்த்துருப்போம். இப்போ 4ஆவது கிளாஸ் பார்க்க போகிறோம். டாபிக் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ், தூரம் மற்றும் திசை. ஓகேவா? இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு கொஷினில் 2 கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? டேரெக்டாக இது மாதிரி ஒரு பெரிய கொஷினை கொடுத்துட்டு அதுலேருந்து 1 or 2 கொஷின் கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஒரே கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? அப்போது 1 அல்லது 2 கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து கவர் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 3 டாபிக் பார்த்துருப்போம். சரி, அதில் போன டாப்பிக்லாம் பார்த்தோம் அப்படின்னா சரி நிறைய பேர் தமிழில் கேட்டிருந்தீங்க. அதில் ஃபுல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை வராது. ஏன்னா நீங்கள் தமிழில் இருந்தாலும் இங்கிலீஷில் இருந்தாலும் எப்படி இருக்க போது ஏபிசிடி யூஸ் பண்ணி தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக போன டாப்பிக்லாம் கோடிங் டிகோட்லாம் அப்படி தான் பார்த்தோம். ஓகேவா? அதில் இங்கே சால்வ் பண்ணுறதே ஏபிசிடிஸ் தான் சால்வ் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் மேலே எழுதியிருக்க கண்டென்ட்லாம் அதில் முக்கியமே கிடையாது. சரி, இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, இன்னொரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, 3வது வார்த்தை கொடுத்துட்டு இந்த முதல் 2 வார்த்தை எப்படி ரிலேட் பண்ணாங்க, அதே மாதிரி 3வது 4வது வார்த்தை ரிலேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதில் லாங்குவேஜ் பிரச்சனை வராது. ஓகேவா? அப்போது எந்தெந்த டாப்பிக்கில் லாங்குவேஜ் பிரச்சனை வருமோ அந்த டாப்பிக்லாம் நான் தமிழில் கொடுத்துட்றேன். ஓகேவா? லாங்குவேஜ் பிரச்சனை வராத டாப்பிக்லாம் நம்ம இங்கிலீஷில் பார்க்கலாம். ஒரு சில டாப்பிக்லாம் நீங்கள் தமிழில் பார்க்குறத விட இங்கிலீஷில் பார்க்குறது நல்லது. ஓகேவா? அதனால் அந்த மாதிரி லாங்குவேஜ் பிரச்சனை வரக்கூடிய மாதிரி டாப்பிக்கெலாம் நம்ம தமிழில் கூட பார்த்துக்கலாம். சரி, ஏன்னா இதில் நிறைய கண்டென்ட் நமக்கு தமிழில் தேவைப்படும். ஏன்னா மீனிங் புரியணும், அவன் எந்த டேரக்ஷனில் திரும்புகிறான், இல்லை வேறு ஏதாவது கதை சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சரி பார்ப்போம். நம்ம ஏன்னா நம்ம என்டிபிசிலே அப்படி தான் கேட்டிருந்தாங்க. சரியா? நம்ம டேரக்ஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அது ஒரு பக்கத்துக்கு மேலே இருந்துச்சு. சரி, அந்த கொஷினை கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டாப்பிக்லாம் நம்ம தமிழ்லேயே பார்த்துக்கலாம். ரைட்? ஓகேவா? கிளாஸ்க்கு போகலாமா? இது வரைக்கும் வேறு எந்த அப்டேட்டும் பேசுகிறியை பற்றி எதுவும் வரல. ஓகேவா? வந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். ஸோ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் 99% வாய்ப்பு இருக்குது நம்ம சென்னை சோனுக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு. அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதியோடு முடியுதா, அடுத்த ஃபேஸ் வந்து செப்டம்பர் 9, 10 அந்த டைமில் ஆரம்பிக்கும். ஓகேவா? அதில் நம்ம சென்னை சோன் வரதுக்கு வாய்ப்பு 99% மேலே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வேறு அதிகமாக ஜோன்லாம் இல்லை. சரியா? சரி, ஓகே. பாருங்கள், முதல்ல இந்த மாதிரி கொடுத்தோடனே நம்ம 4 டேரக்ஷனாக ஒரு ஓரமாக எழுதி வச்சுக்கோங்க. சரி, இல்லை மனப்பாடமாக தெரியும் அப்படின்னாலும் பரவாயில்ல. சரி, ஓரமாக இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கோடை போட்டு சைடில் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஓரமாக போட்டு வச்சு இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நம்ம ரஃப் ஷீட் இருக்குல்ல, அந்த ரஃப் ஷீட்டில் சென்டர் பகுதியிலேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். நான் இந்த ஓரமாக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டயக்ராம் எந்த பக்கம் போகும்னே உங்களுக்கு தெரியாது. சரி, ஒருவேளை மேற்கு பக்கத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேப்பர் விட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். அதனால் டைரக்ஷன் சால்வ் பண்ணுறப்போ மட்டும் சரி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா சென்டரில் இருந்து அந்த இதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து டயக்ராம் வரையணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அந்த இதில் எப்படி மிஸ்டேக் வரும் அப்படின்னா நீங்கள் 1ஆம் லைன் படிச்சுட்டு இருக்கும்போதே 3ஆம் லைன்லேருந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் தான் தப்பு வரும். அதனால் கரெக்டாக கவனமாக ஒரு லைன் பை லைன் கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னா இதில் தப்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? வெறும் அந்த லைனை மட்டும் படிக்கிறீங்க, அந்த லைனுக்கு நேராக ட்ரா பண்ணுறீங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதில் மேக்ஸிமம் கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்கன்னா டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைனா என்ன டேரக்ஷன் சொல்லி கேட்டிருப்பாங்க, இல்லைனா 2யுமே கேட்டிருப்பாங்க. எந்த தொலைவில் எவ்வளோ தூரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2யுமே கேட்டிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க. சரியா? இல்லை என்னென்ன டைப் இருக்கோ எல்லா டைப்லேயும் ஒரு மாடல் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். சரி, அதிகபட்சமாக எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறத வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைட்டா? பார்க்கலாமா? சரி, லைன் பை லைன் கரெக்டாக இது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். முதல் லைனு ஆர் என்ற புள்ளியிலிருந்து 5 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி நடந்து பி அப்படிங்கிற புள்ளியை டச் பண்ணுறாங்க. சரியா? ஆர் என்ற புள்ளியிலிருந்து 5 கிலோமீட்டர் தெற்கு திசை நோக்கி நடக்கிறாரா? ஸோ நீங்கள் பாயிண்ட் அவுட் சென்டரில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு இது படம் வரைஞ்சி படத்தில் தான் வரையணும் கிடையாது, சும்மா ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ வச்சு எங்கே பண்ணுறாங்க, தெற்கு நோக்கி அப்படின்னா அங்கேருந்து கீழ் நிற்க போடணும், வடக்கு நோக்கி அப்படின்னா மேல் நிற்க போடணும், கிழக்கு நோக்கி அப்படின்னா அந்த டைரக்ஷன், மேற்கு நோக்கி அப்படின்னா இந்த டைரக்ஷன். சரியா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது போக எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு 4 இதை வச்சு கேட்பாங்க. சரி, அப்படி கேட்டாங்கன்னா அதையும் சேர்த்து வரைஞ்சிச்சுக்கோங்க. இது வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. சரியா? தென்மேற்கு வடமேற்கு சொல்லி கொஷினில் அதை பற்றி பேசுனா மட்டும் நீங்கள் 8 டைரக்ஷன் போடுங்க. எடுத்தோடனே 8 டைரக்ஷன் போடாதீங்க. இதில் நம்ம பார்த்த வரைக்கும் சரி எனக்கு தெரிஞ்ச அதில் 4 டைரக்ஷனை பற்றி தான் பேசுகிறாங்களா அப்படிங்க 4 டைரக்ஷன் வச்சு போட்டாலே போதும். சரியா? அப்போ ஓகே, தேவையில்லாத இடத்துல அந்த டைரக்ஷனை யூஸ் பண்ணாதீங்க. எங்கேயாச்சும் கொஷினில் வடமேற்கு தென்மேற்கு இல்லை ஆப்ஷனில் வடமேற்கு தென்மேற்கு அந்த மாதிரி இருந்தால் மட்டும் இந்த 8 டைரக்ஷனை போடுங்க. இல்லை 4 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேவையில்லாமல் அதெல்லாம் வரைய வேணாம், நீங்கள் 4ஓட நிப்பாட்டிக்கோங்க.
ரைட்டா? டைம் வேஸ்ட்டு, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் தேவையில்லாத நீங்கள் வரைய வேண்டாம். சரியா? தேவைப்பட்டால் அந்த 4 டைரக்ஷன், தேவையில்லை அப்படின்னா வேண்டாம். சரியா? அதே மாதிரி ஒரு டைரக்ஷனுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோ அப்படின்னா 90 டிகிரி. இந்த மாதிரி இப்படி இருக்குன்னா வடக்கு, இது தெற்குன்னு சொல்லுவோமா, இந்த பக்கம் என்ன அப்படின்னா கிழக்கு, இது என்னென்னா மேற்கு. சரியா? இதில் ஒரு டைரக்ஷனுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோ அப்படின்னா 90 டிகிரி. அப்போ 4, ஸோ இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 90 வருமா, அப்போ டோட்டலாக 360 டிகிரி கிடைக்கும். ஓகேவா? இங்கே இது வடகிழக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவும் வடகிழக்கு தான். சரியா? வடக்கிலேருந்து 1 டிகிரி இவங்க ரைட் சைடு சாஞ்சாங்க அப்படின்னா அது வடகிழக்கு தான். கிழக்குலேருந்து 1 டிகிரி அவங்க லெஃப்ட் சைடு போனாலும் அப்போ வடகிழக்கு தான். அப்போ இது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா வடகிழக்கு தான். சரியா? இங்கேருந்து சென்ட்ரலேருந்து போனால் மட்டும்தான் வடகிழக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த டைரக்ஷனும் வடகிழக்கு தான். சரி, இங்கேருந்து அவங்க 1 டிகிரி இந்த பக்கம் வந்தாலுமே இது ஃபுல்லாகவே தென்மேற்கு தான். சரி, நான் இந்த ஒரு ஆர்க் மாதிரி வரைஞ்சிருக்கேன்னா அந்த ஆர்க்கில் அவங்க எந்த இடத்துல போனாலுமே அது எல்லாமே தென்மேற்கு தான் கன்சிடர் பண்ணணும். சரியா? எக்ஸாக்டாக இது மேற்கு. இதுலேருந்து 1 டிகிரி இவங்க இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் வந்தாலும் அது மேற்கு கிடையாது. சரியா? புரியுதா? ஒரு டிகிரி இந்த பக்கம் போனாலும் அப்போது 1, 2, 3 தான் 90 டிகிரி வரும். சரியா? அப்போது 1 டிகிரி அவங்க ரைட் சைடு போனாங்க அப்படின்னா அது வடமேற்கு, 1 டிகிரி அவங்க லெஃப்ட் சைடு இருந்தாங்க அப்படின்னா அது தென்மேற்கு. சரியா? அப்போ அது சென்டரில் எக்ஸாக்டாக 40 டிகிரி வந்தால் மட்டும்தான் அது தென்மேற்குலாம் கிடையாது. இது ஃபுல்லாகவே தென்மேற்கு தான். இது ஒரு கான்செப்ட், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கொஷினில் மேக்ஸிமம் ஆங்கிள் யூஸ் பண்ணி கூட கொடுப்பாங்க. சரி, 30 டிகிரி இந்த மாதிரி லெஃப்ட் சைடு திரும்புறாரு, 60 டிகிரி ரைட் சைடு திரும்புறாரு, இந்த மாதிரி ஆங்கிள் வச்சு கூட கொடுப்பாங்க. அந்த டைமில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? எக்ஸாக்டாக அங்கே 45 டிகிரி வந்தால் மட்டும்தான் எனக்கு வடகிழக்கு, இது இந்த சைடோடி போகுது, அப்போ அதுக்கு வேறு ஏதாவது டேரக்ஷன் ஏதாவது வச்சுருக்காங்களா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த சைடு அவங்க வந்துட்டாவே அது வடகிழக்கு தான். எப்போ இங்கே ஆரம்பித்து அப்படியே 90 டிகிரி, இங்கே 0, 1 டிகிரியில் ஆரம்பித்து 89 டிகிரி வரைக்கும். சரி, 1 டிகிரி டு 89 டிகிரி வரைக்கும் அது வடகிழக்கு தான். எப்போ 90 டிகிரி வருமோ அப்போ அது எக்ஸாக்டாக கிழக்கு திசை. சரியா? இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆங்கிள் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறப்போ அந்த டைமில் அவங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? அப்போது அவங்க 10 டிகிரி வந்தாலும் தென்கிழக்கு, 15 டிகிரி வந்தாலும் தென்கிழக்கு, 45 டிகிரி வந்தாலும் தென்கிழக்கு. ஸோ நமக்கு அது எக்ஸாக்டாக வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சரி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? நம்ம இந்த கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாமா? சரி, இப்போ தீபக் வந்து ஆர் அப்படிங்கிற புள்ளியிலேருந்து 5 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி வராரா? ஸோ முதல்ல ஒரு டயக்ராம் எப்படி நான் ஆரம்பிக்கிறேன், ஸோ அந்த படம் எப்படி போகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரியே ஒரு டயக்ராமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? இப்போ மேக்ஸிமம் நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காகவே கொஷின் ஒரு 1/2 பேஜ் வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கலாம். இதுதான் என்ன அப்படின்னா ஆர் என்ற தீபக் ஆர் என்ற புள்ளியில் இருந்தால் அப்போ இந்த புள்ளி தான் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரி, அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, தெற்கு நோக்கி நடந்து பி அப்படிங்கிற புள்ளியை அடைகிறாரு. அப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இதான் போட்ட அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 5ன்னு எழுதிடணும். சரியா? இங்கே கோட் மட்டும் போட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்போ அங்கே என்ன வரும்னே தெரியாது. இப்போ மறுபடியும் முதல்ல கொஸ்டினை படிக்கிற மாதிரி ஆயிரும். சரியா? அப்போது ஒரு டேஷை நீங்கள் போட்டு முடித்த உடனே என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துல அது எவ்வளோ தூரம், 5னா 5, 10னா 10, அந்த மாதிரி போட்ட நிமிஷமே அப்படியே 5ன்னு போட்டுட்டு தான் அடுத்த லைன் நீங்கள் படிக்கணும். ரைட்டா? புரிஞ்சா? சரி, அப்போது ஆர் என்ற புள்ளியிலிருந்து 5 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி நடந்து பி அப்படிங்கிற புள்ளி அடைகிறார். அதுக்கப்புறம் 7 கிலோமீட்டர் வலது பக்கமாக திரும்புகிறார். அப்போது இந்த பக்கமாக நிற்கிற ஒருத்தருக்கு அப்படி பார்க்க திரும்பினார்னா இடது, இப்படி பார்க்க திரும்பினார்னா வலதா. அப்போ அந்த இடத்துல நீங்கள் நிற்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு டேரக்ஷன் போடணும். சரியா? சம்டைம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கிழக்கு நோக்கி சொன்னாங்கன்னா கிழக்கு நோக்கி ஈஸியாக போட்டுடலாம். மேற்கு அப்படின்னா மேற்கு, அகைன் தெற்கு அப்படின்னா தெற்கு, வடக்கு அப்படின்னா வடக்குன்னு போட்டுடலாம். இது மாதிரி லெஃப்ட் ரைட் கொடுக்குறப்போ அந்த இடத்துல நீங்கள் நிற்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ரைட் போடணும். உங்களுக்கு லெஃப்ட் எது வரும், வடக்கு எது ரைட் வரும் அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணணும். சரியா? இப்போ 7 கிலோமீட்டர் வலது பக்கம் போகிறாரா, அப்போது இப்படி பார்க்க நிற்கிறாரு. இந்த பக்கம் போனால் இடது, இந்த பக்கம் போனால் வலதா, அப்போ இப்படி பார்க்க போகிறாரு. 7ன்னு போட்டுட்டு போயிட்டு எந்த புள்ளி அடைகிறாரு, Q புள்ளியை அடைகிறார். அவ்வளோதான். சரியா? அப்போ இது வரைக்கும் ஓடிடுச்சு. அடுத்த லைன், பின்னர் வலது பக்கமாக திரும்பி 3 கிலோமீட்டர் சென்று, சரி, பின்னர் வலதுபுறமாக திரும்பி 3 கிலோமீட்டர் சென்று, அப்போ இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வலதுபுறமாக போகிறார். இப்படி பார்க்க நிற்கிறாரா, வலது அப்படின்னா மேலே 3 கிலோமீட்டர் போகிறாரு. சரி, போயிட்டார். அடுத்து பின்னர் வலது பக்கமாக திரும்பி 3 கிலோமீட்டர் சென்று மீண்டும் வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடந்து தான் எஸ் அடைகிறாரு. புரியுதா? இது எஸ் கிடையாது. இப்படி பார்க்க போகிறாரு, வலது பக்கமாக திரும்பி 3 கிலோமீட்டர் சென்று மீண்டும் வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடந்து தான் எஸ் அடைகிறாரு. அப்போ இப்படி பார்க்க நிற்கிறாரா, வலது பக்கமாக இந்த பக்கமாக, இப்போது 2. சரியா? அது மாதிரி கோடு போடுறது வந்து 3னா
2 விட கொஞ்சம் பெருசாக போடணும், 7னா 5 விட கொஞ்சம் பெருசாக போடணும். இப்போ இந்த இடத்துல நிற்கிறாரு, இதுதான் என்ன அப்படின்னா எஸ். சரியா? அடுத்து 2 கிலோமீட்டர் எஸ்ன்ற புள்ளி அடைகிறார். பின்ன இடது பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடந்து டி புள்ளி அடைகிறார். இப்படி பக்கம் நிற்கிறாரா? அப்போது இடதுபுறம் அப்படின்னா மேலே ஒரு 2 போயிட்டு இங்கே டி புள்ளி அடைகிறாரு. சரியா? அப்போது அங்கேருந்து 5 கிலோமீட்டர் வந்தார், அகெயின் இங்கே 3 2 போயிட்டார். அப்போ இது 2 எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சரி, அது 2ம் நேராக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். எனில் ஆர் மற்றும் டிக்கு இடையே உள்ள தொலைவை கணக்கிடுக. மொத்தம் 7 வந்துட்டார், அதில் 2 ரிட்டர்ன் போயிட்டாரா? அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5. ஒரு ஸ்கேலை நீங்கள் இங்கே வச்சாலும் 5 தான் காமிக்கும், அப்படி இங்கே வச்சா 5 தான் காமிக்குமா? அப்போது அவர் எவ்வளோ தூரத்தில் ஆருக்கு டிக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ அப்படின்னா 5 கிலோமீட்டர். இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட் டைம் போடுறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். சரியா? நான் ஆல்ரெடி இந்த டாபிக் ஓரளவு பார்த்துட்டேன். ஸோ அப்படிங்கிறவங்க அப்போ என்னென்ன மாடல்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ புதுசாக ஏதாச்சும் கணக்கு போடும், ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின். ரைட். ஒரு டாக்ஸி 7 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி பயணிக்கிறது. சரியா? அப்போது இந்த நீங்கள் எப்பவுமே சென்ட்ரலேருந்து வரைய ஆரம்பிங்க. இதான் அந்த டாக்ஸி புறப்படக்கூடிய இடம். சரி, போட்டுட்டு இதான் என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே இருந்தால் அந்த டாக்ஸி கிளம்புது. சரியா? அங்கேருந்து கிளம்பி எப்படி போகுது? ஃபஸ்ட்டு ஒரு 7 கிலோமீட்டருக்கு தெற்கு நோக்கி போகுது. அப்போது இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு தெற்கு நோக்கி போகுது. 7 தெற்கு நோக்கி போய் இப்போ இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. சரி, அடுத்து கிழக்கு நோக்கி திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர் போகுது. அது இங்கனைக்கே திரும்பினா மேற்கு, அங்கனைக்கே திரும்பினா என்ன கிழக்கு. எவ்வளோ தூரம் போகுது? ஒரு 5 கிலோமீட்டர் போகுது. இப்போ 5 இப்போ இந்த இடத்துல நிற்கிது. அதுக்கப்புறம் பின்னர் வடக்கு நோக்கி திரும்பி 7. ஆல்ரெடி வந்து 7. இப்போ 7 விட அதிகமாக சொன்னாங்கன்னா அதை தாண்டி அதிகமாக போடுங்க. இந்த புள்ளியை தாண்டி 7 விட கம்மியாக சொன்னாங்கன்னா அந்த புள்ளி கீழே போடணும். சரி, இப்போ 7 தான் சொல்கிறாங்க அவங்களே, அப்போ அந்த புள்ளிக்கு நேராக போடணும். ரைட்டா? இப்போ இந்த இடத்துல நிற்கிது. ஓகேவா? இடப்பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் பயணிக்கிறது. ஓகேவா? அப்போ நோக்கி 7 கிலோமீட்டர் சென்று அதுக்கப்புறம் இடப்பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் பயணிக்கிறது. இப்படி பக்கம் இருக்குது. இடப்பக்கம் திரும்பிச்சுன்னா இந்த பக்கம் எவ்வளோ தூரம் போகுதுன்னா 2. இப்போது இந்த இடத்துல நிற்கிது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆரம்ப புள்ளியிலேருந்து டாக்ஸி இருக்கக்கூடிய திசை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இது ஆரம்பித்த புள்ளி, இது இப்போ இருக்கிற இடம். இப்போ எந்த டேரக்ஷனில் இருக்குது? ஸ்ட்ரைட்டாக இருக்கா? ஸ்ட்ரைட்டாக இருந்தால் என்ன அப்படின்னா கிழக்க எவ்வளோ? 3. ஆல்ரெடி 5, 2 ரிட்டர்ன் வந்துருச்சு. அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3. இந்த திசை என்ன அப்படின்னா கிழக்கில். அவ்வளோதான். புரிஞ்சா? அவங்க புறப்பட்ட இடத்துலேருந்து, அதாவது ஆரம்பித்த இடத்துலேருந்து எந்த திசைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆரம்பித்த இடத்துலேருந்து அது இப்போ எங்கே திசையில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பித்த இடத்துலேருந்து நேராக பார்த்தோம்னா எந்த திசையில் இருக்குது? கிழக்கு திசையில் இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இதில் 2யுமே கேட்டுருக்குறாங்க. அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ ரீசெண்டாக கேட்டுட்ருக்காங்க. சரி, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது. சரி, இங்கே டயக்ராம்லாம் போட தேவையில்ல, ஈஸியாக பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்குன்னு பார்த்தா மட்டும் அந்த 8 டேரக்ஷனே போடுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் போட வேணாம்னு சொல்லி சொன்னால், இப்போ வடகிழக்கு வடமேற்கு வந்ததுனால நான் அந்த 8 டேரக்ஷனே போட்டுட்ருக்கேன். அப்போது இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு. அவ்வளோதான். சரி, இப்போ 8 டேரக்ஷன் இருக்கிறதுனால அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வடகிழக்கு என்பது கிழக்காகவும், இப்போ வடகிழக்குங்கிறது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா கிழக்காக மாறிடுச்சு. சரியா? அப்போ என்ன நடந்திருக்கு? கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இங்கே இருக்கக்கூடிய கோடு அதுக்கு அடுத்த கோடாக மாறி இருக்கு. இதான் சொல்ல வர கான்செப்ட். ஓகேவா? இதுக்கு அடுத்துல என்ன நீங்கள் படித்தாலும் அதே கான்செப்டை சொல்ல போகிறாங்க. வடக்கு என்பது வடகிழக்காகும், இப்போ வடக்குங்கிறது வடகிழக்காக மாறிடுச்சு. அதே தான். சரியா? கிளாக்வைஸ் டைரக்ஷனில் கரெக்டாக அது அங்கேருந்து ஒரு கோடு நகண்டுருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இதில் தெற்கு எவ்வாறு அழைக்கப்படும்? அப்போ தெற்கு அதே மாதிரி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நிற்குமா? அப்போ என்னோட ஆன்சர் என்ன? தென்மேற்கு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். சரி, இது ஈஸியான கொஷின் தான். இதுதான் கான்செப்ட். சரி, வடகிழக்குங்கிறது கிழக்காக மாறுதா? இப்போ வடகிழக்கு கிழக்காக மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? அது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் அதோட அடுத்த கோட்டுக்கு தாவணும். அப்போ இதுவும் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அதுக்கு அடுத்த கோட்டு தாவணும் அப்படின்னா தென்மேற்கு தான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. சரி, அது மாதிரி கேட்குறாங்க. சரி, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஒரு கடிகாரத்தில்
நண்பகல் 12 மணி. சரியா? அது நண்பகல்னாலும் சரி இல்லை நைட்னாலும் சரி 12 மணிக்கு அந்த மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் தென்கிழக்கு திசையை காட்டுகிறது. சரியா? எனில் பிற்பகல் 3 மணிக்கு மணிமுள் எந்த திசையில் நிற்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஹவர் ஹேண்ட் வந்து எங்கே நிற்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? பார்க்கலாமா? இதுலேயும் தென்கிழக்கு தென்மேற்கு அந்த மாதிரி 8 டைரக்ஷனை யூஸ் பண்ணி கேட்குற மாதிரி ஏதோ வந்திருக்கு. அப்போ அந்த வார்த்தையை பார்த்தா தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 8 டைரக்ஷன் இருக்கிற மாதிரி உள்ள இதை வரையணும். இப்போ வரைஞ்சாச்சா? சரி, மேக்ஸிமம் நமக்கு 2 கொஸ்டின் இல்லை 1 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் அந்த இதை ஃபுல்லாகவே வரைஞ்சிருங்க. சரியா? ஏன்னா இதையே யூஸ் பண்ணி எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம சால்வ் பண்ண போகிறது கிடையாது. அந்த ஒரு சிட்டில் நமக்கு 1 கொஸ்டினில் 2 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. அதனால் இதை சிரமம் பார்க்காம வரைஞ்சிருங்க. வரைஞ்சி கையோடு எழுதிருங்க. எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, தென்கிழக்கு திசை நோக்கி சுட்டி காட்டுகிறது. இப்போ இதுதான் கடிகாரம்னு வச்சுக்கலாம். சரியா? தென்கிழக்கு அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இந்த பக்கம் இருக்குது. சரியா? இப்போ இதுதான் என்னென்னா 12 மணின்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 12 மணி. சரியா? இப்போ 12 மணினா என்ன அர்த்தம்? நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் இந்த மாதிரி 12 மணி 12 காட்டும். சரியா? இதான் என்னென்னா 12 மணி. இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இங்கே 12 இருந்துச்சு அப்படின்னா 12 மணிக்கும் 3 மணிக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோனா 12 3 9 6 இருக்குமா? சரி, இப்போது மணிமுள் வந்து மணிமுள் நிமிடமுள் ரெண்டுமே 12 நோக்கி இருக்குது. அப்போது ஒரு கடிகாரத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி பார்க்க சுற்றி வச்சுட்டாங்க. அப்போது இங்கேருந்து கரெக்டாக 90 டிகிரியில் வர்றப்போ தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3 மணி ஆகும். அப்போது 3 மணி வர்றப்போ மணிமுள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். சரி, மணிமுள் எங்கே இருக்கும்? அதாவது ஹவர் ஹேண்ட் எங்கே இருக்கும்? தென்மேற்கு திசையில் இருக்கும். சரி, ஆனால் நிமிடமுள்னு சொன்னாங்கன்னா நிமிடமுள் அதே இடத்துல தான் இருக்கும். நிமிடமுள் 12 தானே குறிக்கும். நிமிடமுள் 12 குறிச்சா தான் 3 மணினே சொல்ல முடியும். சரியா? அப்போது நிமிடமுள்ளுங்கிறது கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் அதே தென்கிழக்கு தான். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மணிமுள் கேட்டிருக்காங்களா? மணிமுள் என்ன ஆயிருக்கும்? 12 மணிலேருந்து 90 டிகிரி இப்படி பார்க்க வந்திருக்கும். சரியா? இப்படி தான் இருக்குமா மணிமுள்? இங்கேருந்து கரெக்டாக இப்படி பார்க்க கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 90 டிகிரி ட்ராவல் பண்ணணும். ஓகேவா? அப்போ 90 ட்ராவல் பண்ணுமா? அப்போ அதே மாதிரி இங்கே 90 டிகிரி ட்ராவல் பண்ணுறா இருந்தால் ஸோ இப்படி பார்க்க இருக்க நேராக இந்த பக்கம் வந்து நிற்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா தென்மேற்கு. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல கடிகாரம் இருக்கிறமா கேன்சல் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் 1 2 3 சொல்லி போடுவாங்க. இந்த பக்கம் போட்டுறக்கூடாது. சரி, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் 1 2 3 4 நம்பர் இருக்கும். இப்போ 12க்கும் 3க்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளோன்னா 90 டிகிரி. அப்போ இங்கேருந்து 90 டிகிரி எவ்வளவு? தென்மேற்கு. தென்மேற்கு தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். சங்கல்ப் தனது வீட்டிலிருந்து 14 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி சென்று. சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஹோம் இங்கேருந்து வீட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி சொல்கிறாரு. சரி, அப்போ இங்கேருந்து இப்படி பார்க்க போகிறாருன்னா மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு. ஸோ அப்போ எந்த டேரக்ஷனில் போகிறாருன்னா கிழக்கு நோக்கி போகிறாரு. எவ்வளோ தூரம்? 14 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேவா? சென்று அங்கேருந்து வலப்பக்கம் திரும்பி 8 கிலோமீட்டர் செல்கிறார். அப்போது இந்த பக்கம் நிற்கிறாரா? இப்போது வலப்பக்கம் அப்படின்னா தெற்கு திசையை நோக்கி திரும்புவார். அப்போது 8 கிலோமீட்டர் செல்கிறார். முடிஞ்சு போச்சா? அப்புறம் பின்னர் வலது பக்கமாக திரும்பி 20 கிலோமீட்டர் செல்கிறார். அப்போது தெற்கு பார்க்க நிற்கிற ஒருத்தரோட வலது பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் வரும். சரி, அப்போ 14ல் இங்கே 20 போகிறாரு. அப்போது 14 தாண்டி 20. ஓகேவா? சென்று அப்புறம் பின்னர் வலது பக்கம் திரும்பி ஃபஸ்ட்டு கிழக்கு நோக்கி போகிறாரு 14. அப்புறம் அங்கேருந்து வலது பக்கம் திரும்பி ஒரு 8, மறுபடியும் வலது பக்கம் திரும்பி ஒரு 20 சென்று தனது வீட்டை நோக்கி செல்கிறார். வீட்டை விரைவாக அடைவதற்கு அவர் கடக்க வேண்டிய தூரம் என்ன? இது வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ இந்த இடத்துல இருக்கிறாரு. மறுபடியும் அவர் வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக போகணும். சீக்கிரமாக போகணும் அப்படின்னா அவர் இப்படி சுற்றி போக தேவையில்லை, இப்படி போனாலே போதும். அப்போ இந்த டைரக்ஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகேவா? மொத்தம் 20, அதில் 14 வரைக்கும் இது வந்துடுமா? அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6. ஓகேவா? அப்போது 14. அப்போது இந்த டைரக்ஷன் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 6. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 8. ஓகேவா? அப்போ பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா இது ஒரு செங்கோணம் முக்கோணம் மாதிரி தெரியுதா? இப்படி இருக்குது. இது 8, இது 6. அப்போ இது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது அவங்க கேட்குற வீட்டுக்கு இப்போ இங்கே இது வீட்டை தாண்டி இவ்வளோ தூரம் வந்துட்டார். ஷார்ட்டாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவர் இங்கேருந்து இப்படியே போயிடலாம், இவ்வளோ சுற்றி போக தேவையில்ல. அப்போ இந்த ஷார்ட்டஸ்ட் பார்த்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கும்போது தெரியுது அது செங்கோணம் முக்கோணம் மாதிரி இருக்கா? அப்படி தான் சார் அப்ளை பண்ணிடலாமா? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். இப்போது கர்ணம் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொரு பக்கம் ஸ்கொயர். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 64 36
சரி இதை ரெண்டே கூட்டினோம்னா 100. சரி அதை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 10. என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா 10 கிலோமீட்டர். ஓகேவா, ஈஸியாக தான் இருக்கும். டயரை மட்டும் கரெக்டாக வரையணும். அதே மாதிரி 14 தாண்டி போகிறப்போ 14 தாண்டி போட்டுடணும். 14 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே முடிச்சிடணும். 14 சொன்னாங்கன்னா அதுக்கு நேராக போடணும். இவ்வளோ தான். இதில் நம்ம பண்ணக்கூடிய ஒரே மிஸ்டேக் இது மட்டும்தான். ஓகேவா, அவங்க 14 சொன்னாங்கன்னா 14க்கு நேராக போடணும். 14 கம்மியாக சொன்னாங்கன்னா இங்கே போடணும். 14 தாண்டி சொன்னாங்கன்னா அதை தாண்டி போடணும். இது மட்டும் தான் நம்ம மனசில் வைக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம். ரைட்டா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அப்புறம் ஒரு ஸ்கூல் பஸ் ஒன்று போகுது. ஒரு பள்ளி பேருந்து எக்ஸ் என்பவரை அவரின் வீட்டிலிருந்து அழைத்து இருமுறை இடப்பக்கம் திரும்பி பின்னர் வலப்பக்கம் திரும்பி பள்ளி அடைகிறது. அப்போ இனிஷியலாக எந்த டேரக்ஷனில் இருந்துச்சு சொல்லி கொடுக்கல. சரியா, இந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போது இனிஷியல் ஸ்டேஜ் கொடுக்காம ஃபைனல் ஸ்டேஜ் கொடுத்துட்டு அங்கேருந்து இனிஷியல் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா, அப்போ ஒரு பள்ளி பேருந்து வந்து எக்ஸ் என்பவரை அவரின் வீட்டிலிருந்து அழைத்து இருமுறை இடப்பக்கம் திரும்பி பின் வலப்பக்கம் திரும்பி பள்ளியை அடைகிறது. பள்ளியை அடையும் போது பேருந்து கிழக்கு திசை நோக்கி நிற்கிறது எனில் அவரது வீட்டை அடைந்த போது எந்த திசையில் நின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ ஃபைனல் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, எந்த டேரக்ஷனில் இருந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. ரைட், இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகேவா, சரி அப்படியே ரிவர்ஸில் சால்வ் பண்ணணும். சரியா, இப்போது பள்ளியை அடையும் போது பேருந்து எந்த திசை நோக்கி நிற்கிறது, கிழக்கு திசை நோக்கி நிற்குதா? இதுதான் நமக்கு நம்மளோட 4 டேரக்ஷன். இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. சரி, இதை 4 டேரக்ஷன் போட்டுக்கோங்க. சரி, பள்ளியை அடையும் போது பேருந்து எந்த திசை நோக்கி நிற்குது அப்படின்னா இப்போ கரண்ட்டில் அது கிழக்கு திசை நோக்கி நிற்கிதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே ஆரம்பித்தாங்களாம் தெரியாது. முடிக்கிறப்போ கிழக்கு திசை நோக்கி அந்த பஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது கிழக்கு திசை நோக்கி நிற்கிது. அப்போ ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டாங்க. சரியா, அப்போ இனிஷியல் கேட்குறாங்களா, அப்படியே கொஷின் வந்து ரிவர்ஸில் வரணும். இப்போது எங்கெல்லாம் வலதுன்னு இருக்கோ அதெல்லாம் இடதுன்னு போடுங்க, எங்கெல்லாம் இடதுன்னு இருக்கோ அதெல்லாம் வலதுன்னு போடுங்க. சரியா, நம்ம ரிவர்ஸில் வரப்போகிறோம். எங்கெல்லாம் வலதுன்னு இருக்கோ அதெல்லாம் இடது, சரி எங்கெல்லாம் இடதுன்னு இருக்கோ அதெல்லாம் வலது. அவ்வளோதான். இதான் ரிவர்ஸில் எப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரி, ரைட்டு. இப்போ பள்ளி அடையும் போது கிழக்கு சொல்கிறாங்களா, பள்ளி அடையிறதுக்கு முன்னாடி எந்த டேரக்ஷன் போயிருக்கு, வலப்பக்கம். அப்போ நாம் என்ன பண்ணணும், இடது பக்கமாக போடணும். அப்போ அது இடது பக்கம். ஓகேவா, அடுத்து இருமுறை இடது பக்கம் சொல்கிறாங்களா, அப்போ 2 டைமு வலது பக்கம். அப்போ இங்கே. சரியா, அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இனிஷியலாக எந்த திசை நோக்கி நின்றுருக்கு, தெற்கு திசை நோக்கி நின்றுருக்கு. இல்லை எனக்கு இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன்லேருந்து ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள். இனிஷியலாக வடக்கு நோக்கி இருந்திருக்கு, அப்புறம் இருமுறை இடது பக்கம், அப்புறம் ஒரு முறை வலது பக்கம் போட்டு பார்த்து ஆன்சர் கிழக்குன்னு வந்துச்சு அப்படின்னா வடக்கு. சரியா, அப்படி வரல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் போயிருங்க. இந்த மாதிரி சரி, இப்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷனில் இருந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் கொடுக்குறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா கொஷினே ரிவர்ஸில் ஒன்று ஒன்றா போட்டு போகணும். போட்டு போகிறப்போ வலப்பக்கம்னு பார்த்தீங்கன்னா அங்கே இடது பக்கம் போடணும், இடது பக்கம் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் போடணும். ஓகேவா, சரி ரைட்டு. இப்போது ஒரு வேளை இனிஷியலாக அது வடக்கு நோக்கி போகுதுன்னு வச்சுக்கலாம். இனிஷியலாக வடக்கு நோக்கி போகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, 2 டைம் இடது பக்கம் திரும்புகிறாங்களா, அப்போ 2 டைம் இடது பக்கம் திரும்பினா ஃபஸ்ட் டைம் இங்கே வரும், இன்னொரு டைம் இங்கே போயிருமா. ஃபஸ்ட்டு டைம் இங்கே வரும், அடுத்த டைம் இங்கே வந்துடும். இது 1வது, இது 2வது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வலது பக்கம் திரும்புகிறாங்களா, அகைன் இந்த டேரக்ஷனுக்கே போயிடுவாங்க. அப்போது இந்த டேரக்ஷனே போனாங்கன்னா அவங்க எந்த டேரக்ஷன் போயிட்டுருப்பாங்க அப்படின்னா மேற்கு நோக்கி தான் போவாங்க. நமக்கு என்ன வந்திருக்கு, பள்ளியை அடையும் போது கிழக்கு நோக்கி இருக்குது. அப்போது இது கிடையாது. அடுத்த ஆப்ஷன் இனிஷியலாக அந்த பேருந்து தெற்கு நோக்கி போகுதுன்னு வச்சுக்கலாம். இருமுறை இடது பக்கம் திரும்புது. அப்போ ஒரு டைம் திரும்பினா அந்த பக்கம், இன்னொரு டைம் திரும்பினா இப்படி போயிருமா. இது ஃபஸ்ட் டைமு, இது செகண்ட் டைமு. அதுக்கப்புறம் ஒரு டைம் வலது பக்கம் திரும்புதா, இப்படி பார்க்க போணுச்சா வலது பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா இந்த பக்கம் போகும். அப்போ ஆன்சர் என்ன, தெற்கு. ஓகேவா, ஆப்ஷன் வந்து போட்டுருங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஆப்ஷனாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சொன்னதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரியா, பார்த்துட்டு எந்த இது யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிழக்கு நோக்குன்னு ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட். ஓகேவா, இந்த மாதிரி கேட்பாங்க. ஏங்கிறது இப்படி இருக்குது, இல்லை ஏயோட வீடு இப்படி இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் கொடுப்பாங்க, இல்லை ஏதோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா, பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு. ஏ என்பது பியின் தெற்கு, ஏ என்பது பியோட தெற்கில் இருக்குது. சரியா, இந்த மாதிரி போடணும். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும். ஏ என்பது பியின் தெற்கா, இது எதை ஃபஸ்ட்டு வரைஞ்சா ஈஸினா இந்த இன்னு அப்படிங்கிறது எங்கே வருதோ அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிங்கன்னா அவங்களோட வீடியோ ஃபஸ்ட்டு வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பியோட தெற்கில் தான் யார் இருக்குது அப்படின்னா ஏ இருக்காது. இப்போ பியோட வீடு இங்கே இருக்குது, ஏயோட வீடு இங்கே இருக்குது. கரெக்டாக, பியின்
தெற்கு பக்கத்தில் யார் இருக்கானா ஏ இருக்கார். மற்றும் சி என்பது பியின் கிழக்கு. பி இங்கே இருக்கா, பியோட கிழக்குன்னு அப்படின்னா இந்த பக்கம், மேற்குனா இந்த பக்கம். பியோட கிழக்கு சைடு தான் யார் இருக்கா அப்படின்னா சி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏ என்பது சிக்கு எத்திசை. இது ரெண்டு விதமாக கேட்கலாம். சி என்பது ஏக்கு எத்திசைன்னு கேட்கலாம், ஏ என்பது சிக்கு எத்திசைன்னு கேட்கலாம். அதை நீங்கள் ஒழுங்காக தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். இந்த இக்கு அப்படின்னு இருக்கா, இதுதான் கீவேர்டு. அது யாருக்கு பக்கத்தில் இருக்கோ அவங்களேருந்து பார்க்கணும். சரியா, சி இந்த இக்குன்னு இருக்கா, அந்த இக்கு அப்படிங்கிறது யார் பக்கத்தில் இருக்கோ அவங்களேருந்து பார்க்கணும். சரியா, அப்போ ஏ என்பது சிக்கு எத்திசை. இது எந்த திசையை குறிக்குது அப்படின்னா பாருங்கள், இப்போது டேரெக்டாக எதுவுமே வரல. சரி, அப்போ இது இந்த திசையை குறிக்குது. கரெக்டாக, அப்போது இது தெற்கு, இது மேற்கு, அப்போ இது தென்மேற்கு. ஓகேவா, அப்போ இந்த டேரக்ஷன் எந்த டேரக்ஷன், தென்மேற்கு டேரக்ஷனை குறிக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதா? அப்போது இதில் கேள்வியில் நீங்கள் எல்லாம் கரெக்டாக போட்டு முடித்தாலுமே இந்த கொஷினை தெளிவாக படித்து பார்க்கணும். ஏ என்பது சிக்கு எத்திசைன்னு தான் கேட்குறாங்க. அப்போது ஏ என்பது சிக்கு எத்திசை அப்படின்னா சரி தென்மேற்கு திசை. சி என்பது ஏக்கு திசைன்னு கேட்டாங்கன்னா சரி எது பக்கத்தில் இக்கு வந்திருக்கு, அந்த இக்குலேருந்து அவங்கள பார்க்கணும். அவ்வளோதான், இதான் கான்செப்ட்டு. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஒருவர் 10 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி போகிறாரு. படிக்க படிக்க அப்படியே டயக்ராம் வரைஞ்சிருங்க. சரியா, ஃபுல்லாக ஒரு டைம் படிச்சுட்டு அப்புறம்லாம் வரைய வேணாம். சரியா, ஒரு டைம் படிக்கிறப்போவே அந்த டயக்ராம் வரைய ஆரம்பிச்சுங்க. அப்போ ஒருவர் வந்து 10 கிலோமீட்ரு வடக்கு நோக்கி நடக்கிறாரு. அப்போ போட்டுடலாமா, இதான் சென்டரில் ஒரு பாயிண்ட்டு, அங்கேருந்து வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போகிறாரு. அடுத்து அங்கேருந்து 6 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி போகிறாரு. சரியா, இப்போ இந்த இடத்துல இருக்காரா, இப்போ இந்த இடத்துல இருக்கார். இடதுபுறம் அப்படின்னா இங்கே போட்டுருவோம், வலதுபுறம் அப்படின்னா இந்த பக்கம் போட்டுருவோம். சரியா, அதே மாதிரி மேற்கு அப்படின்னா இங்கே போட்டுருவோம், கிழக்கு அப்படின்னா இங்கே போட்டுருவோம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, தெற்குன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அப்படியே வந்த வழியில் about 10. எவ்வளோ தூரம் வராரு, 6 கிலோமீட்டர் நடந்து வராரு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், சரி மொத்தம் 10, அதில் 6 ரிட்டன் வந்துட்டாரா. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், 4. சரி, அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிழக்கு நோக்கி பின்னர் 3 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி. அப்போ இங்கே இருந்தால் இப்படி பார்க்க போனால் மேற்கு, இப்படி பார்க்க போனால் கிழக்கா. இங்கே எவ்வளோ போகிறாங்கன்னா 3 போகிறாங்க. அப்போது இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது எண்டிங் பாயிண்ட்டு. ஓகேவா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆரம்பத்து புள்ளியிலிருந்து எத்து செயல் எவ்வளோ தூரத்தில் இருப்பார். இது ஆரம்பித்த புள்ளி, இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ இது அப்போ பார்த்தா அதே பிதாகரஸ் தேற்றம். கீழே எப்படி இதை தனியாக வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கா, இது 3, இது 4, இது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும். அப்போ x² = 3² + 4² = 25. ஸோ அப்போ x எவ்வளோ அப்படின்னா 5. ஓகேவா, 5ன்னு வரப்போ நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது. 5 கிலோமீட்டர் மேற்கா, 5 கிலோமீட்டர் வடகிழக்கா. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் டேரெக்டாக மேற்கு வரல, வடமேற்கு திசையில் இருப்பார், வடகிழக்கு. சரி, வடகிழக்கு திசையில் இருப்பார். ஸோ அப்போ இங்கே ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ இருக்க இடத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆரம்பித்த இடத்திலிருந்து அதில் ஆரம்பித்த புள்ளியிலிருந்து தற்போதைய திசை நோக்கி இருப்பார்னா இந்த டேரக்ஷன் வடகிழக்கு திசை நோக்கி இருப்பார். அதான் ஆன்சர். ஓகேவா, ஏன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, 5 கிலோமீட்டர் மேற்கா, 5 கிலோமீட்டர் வடகிழக்கான் இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, வடகிழக்கு. நெக்ஸ்ட் கொஷின். பின்வரும் தகவல்களை படித்து கீழே என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, பின்வரும் தகவலை படித்து கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். சரி பாருங்கள், சரி இந்த மாதிரி டேரக்ஷனை மாற்றி வச்சு கொஷின் கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஷின் பார்த்தோம். சரியா, ஒரு கோடு அது ரைட் சைடு, அதாவது கிளாக் வைஸ் டேரக்ஷனில் ஒரு கோடு தாவுதா, 2 கோடு தாவுதா, அந்த மாதிரி பார்த்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரியா, நமக்கு தேவை என்ன, இந்த ஒரு பாயிண்ட் கூட போதும். மற்ற பாயிண்ட் நீங்கள் படித்தே பார்க்க தேவையில்லை. டேரெக்டாக அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஒரு பாயிண்ட்டை மட்டும் படித்து பாருங்கள் போதும். மற்றது படித்தாலும் அதே தான் கொடுத்துருக்க போகிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. சரியா, அப்போது இதில் நம்ம எத்தனை டேரக்ஷன் போடணும், 8 டேரக்ஷன் போடணும். ஏன்னா தென்மேற்கு தென்கிழக்கெலாம் வந்திருக்கு. இப்போ வேறு வழியில் எல்லாத்தையும் போட்டுடலாம். அடைச்சா, வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு. சரி, எல்லா டேரக்ஷன் போட்டாச்சு. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தென்கிழக்கு என்பது கிழக்காக மாறுது. சரி, தென்கிழக்கு இதில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது கிழக்காக மாறுறதுக்கு என்ன பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் சரியா ஒரு கோடு இந்த பக்கம் போகணும். சரி, ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் அதுக்கு அடுத்த கோடுக்கு போகணும். சரி, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய 8 கோடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரி, ஈக்குவல் எல்லாமே ஆங்கிள் சமமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கேருந்து இங்கே போகுது. அப்போது மேற்கு அதே மாதிரி போனால் என்ன ஆகும்,
ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு கோடு போகுதா, அப்போ தென்மேற்கு ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். இதில் வேறு ஒரு கதையோ வேறு எதுவுமே கிடையாது. சரியா? முதல் லைனை படித்து பார்க்குறீங்க, அதை படித்து பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு கோடு போகுதா இல்லை 2 கோடு போகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அது மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா இதையும் பார்க்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை கிடையாது. அடுத்து இந்த மாதிரியும் கேட்பாங்க. சரியா? ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் ஒருவர் தன் வீட்டு மொட்டை மாடியில் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் தெற்கு திசையில் நடந்து வலது பக்கம் திரும்பும்போது, சரியா, ஃபஸ்ட்டு தெற்கு திசை நோக்கி நடந்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவரோட வலது பக்கமாக திரும்புகிறாரு. ரைட், இதான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் மொட்டை மாடி ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ என்ன பண்ணுறாரு, தெற்கு திசை நோக்கிட்டு நடந்துகிட்ருக்காரு. இப்படி நடக்கிறாரு. ஆனால் எவ்வளோ தூரம்லாம் எதுவுமே கொடுக்கல, 5 கிலோமீட்டரா 10 கிலோமீட்டர்லாம் கொடுக்கல. நாமளே குத்து மதிப்பாக ஒரு கோடு போட்டாச்சா. அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் ஃபஸ்ட்டு வலது பக்கமாக திரும்புகிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு தெற்கு திசையில் நடந்து கொண்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ரைட் ஹேண்ட் சைடு திரும்புகிறாரு. அப்போ இந்த பக்கம் வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி நடந்துகிட்ருக்காரு. இப்போ என்ன நடக்குதுன்னா அவரோட நிழல் சரியாக அவருக்கு பின்னால் விழுது. சரியா? அப்போ இதான் என்னென்னா நம்மளோட டைரக்ஷனு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. ஓகேவா? இப்போ எந்த டேரக்ஷன் நோக்கி நிற்கிறாரு, மேற்கு திசை நோக்கி நின்றுட்டுருக்காரு. சரியா? இப்போ அவரோட நிழல் அவருக்கு பின்னாடி விழுது. சரி, அப்போ சூரியன் எந்த பக்கம் இருந்தால் பின்னாடி விழும் அப்படின்னா மேற்கு திசையில் இருந்தால் தான் அது மாதிரி அவரோட பின்னாடி விழும். சரியா? அப்போ சூரியன் மேற்கு திசையில் இருந்தால் நம்மளோட டைம் என்னவாக இருக்கும், சாயங்காலமாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல நின்றுட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தாருன்னா அவர் நிழல் இதுக்கு பின்னாடி விழுது. ஏன்னா இவர் இப்படி பார்க்க நின்றுட்டுருக்காரு, ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருக்காருன்னா அவரோட நிழல் பின்னாடி விழுது அப்படின்னா கண்டிப்பாக அது சூரியன் மேற்கு திசையில் தான் இருக்கணும். இப்போ ஒரு வேளை சூரியன் கிழக்கு திசையில் இருந்துச்சுன்னா அவருக்கு முன்னாடி விழும், ஃப்ரண்ட்டில் விழும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவரோட பின்னால் விழுது அப்படின்றாங்க. அவரோட முன்னால் விழுந்ததுன்னா அது கிழக்கு திசையில் கிழக்கில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ காலையில்னு அர்த்தம். அவருக்கு பின்னாடி விழுதா, அவருக்கு பின்னாடி விழுது அப்படின்னா சூரியன் இந்த பக்கம் இருந்தால் தான் அவருக்கு நிழல் பின்னாடி விழுவும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா மாலை, சாயங்காலம் போல் நடந்துகிட்ருக்காருன்னு அர்த்தம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் யாருக்குமே சொன்னேன், ஸோ ஆங்கிள் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, ஒரு மனிதன் மேற்கு திசையில் இப்போது அவர் நடக்க எதுவுமே செய்யவே இல்லை. சரி, இதான் 4 டைரக்ஷனு. அவர் நடக்கலாம் செய்யலை, மேற்கு திசை நோக்கி பார்த்து நின்றுட்டுருக்காரு. ஓகேவா? இதான் 4 டைரக்ஷனு. அவர் எங்கேயும் நடக்கல, ஃபஸ்ட்டு மேற்கு திசை பார்த்து நின்றுட்டுருக்காரு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாரு, 45 டிகிரி வலஞ்சொலியாக கிளாக் வைஸ் டேரக்ஷனில் திரும்புகிறாரு. சரியா? அப்போது இந்த டேரக்ஷனை பார்த்து நின்றுட்டுருக்காருன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறாருன்னா 45 டிகிரி வலஞ்சொலியாக, அதாவது கிளாக் வைஸ் டேரக்ஷனில் திரும்புகிறாரு. அப்போ இப்படி பார்க்க நிற்கிறவரே 45 டிகிரி திரும்புறாருன்னா இப்படி பார்க்க வந்துடுவார். ரைட்டா? இப்போ மேற்கு திசை நோக்கி நின்றுட்டுருக்காருன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஃபுல்லாக இந்த பக்கம் அவர் வடக்காக மாறுறதுக்கு அவர் எவ்வளோ தூரம் திரும்பணும் அப்படின்னா 90 டிகிரி திரும்பணும். ஆனால் அவர் 90 டிகிரிலாம் திரும்பலை, அதில் பாதியான 40 டிகிரி திரும்புகிறாரு. அப்போ இப்போ இந்த டேரக்ஷனை பார்க்க நின்றுட்டுருப்பார். ரைட்டா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டுருக்க ஒருத்தர் இப்போ மேற்கு திசை பார்க்க நின்றுருக்கவர். சரியா? ஃபுல்லாக அவர் வடக்கு திசையை மாறுறதுக்கு அவர் 90 டிகிரி திரும்பினா தான் வடக்கு திசையை மாற முடியும். சரியா? அப்போது 45 டிகிரி தான் திரும்பியிருக்காரா? அப்போ 1 2 3 4 சொல்லி 45 டிகிரி திரும்பி இப்படி பார்க்க வடமேற்கு திசை நோக்கி நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 185 டிகிரி வலஞ்சொலியாக திரும்புகிறார். இந்த 180 டிகிரி வந்தால் வலஞ்சொலியாக இளஞ்சொலியாலாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. சரியா? எப்படி பார்க்க நிற்கிறாரோ அப்படியே இப்படி பார்க்க தூக்கி போட்டுருங்க. சரியா? இப்போ இப்படி பார்க்க நிற்கிறாரு அப்படின்னா அப்படியே திருப்பி இப்படி பார்க்க போட்டுருங்க. வடக்கு பார்க்க நின்றாருன்னா அப்படியே தூக்கி தெற்க பார்க்க போட்டுருங்க. சரியா? எப்போ அப்படின்னா 180 டிகிரி கொடுத்தா மட்டும். சரியா? 180 டிகிரி கொடுத்தாருன்னா அங்கே வலஞ்சொலியாக இருந்தாலும் இடஞ்சொலியாக இருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிளாக் வைஸ் டேரக்ஷனாக இருந்தாலும் ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. எப்போது எதுக்கு அப்படின்னா 180 டிகிரி வந்தால் மட்டும். சரியா? அப்போ இப்படி பார்க்க நின்றுட்டு இருந்தவர் 180 டிகிரின்னு பார்த்தோன்னே நீங்கள் இப்படி தூக்கி போட்டுருங்க. அடுத்து 270 டிகிரி இடஞ்சொலியாக திரும்புகிறார், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன். சரியா? இப்படி பார்க்க நிற்கிறாரா, ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன்னா இது. சரியா? இங்கேருந்து எவ்வளோ திரும்புகிறார் அப்படின்னா 270 டிகிரி திரும்புகிறார். ஸோ இது எப்படி போடுறது, இப்போது 270 எப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாமா, 180 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரின்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? அப்போ இங்கேருந்து ஒரு 180 டிகிரி தவறாருன்னா மறுபடி இப்படி வந்துடுவார். இங்கேருந்து 90 டிகிரி அப்படின்னா இப்படி வந்துடுவார். சரியா? ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி 45 டிகிரி இப்படி வந்துட்டார். அப்போது ஒரு 45 இன்னொரு 45 வந்தாருன்னா இப்படி பார்க்க வந்துடுமா. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா தென்மேற்கு. ஸோ இந்த மாதிரி
அவர் இந்த பக்கம் நிற்கிறார் இந்த பக்கம் திரும்புகிறாருன்னு சொல்லி நமக்கு ஆங்கிள் கொடுப்பாங்க. ஆங்கிள் ரொம்ப கஷ்டமாலாம் கொடுக்க மாட்டாங்க. 45 90 இந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இது நம்ம அந்த கொடுத்துருக்கிறத நம்ம கரெக்டான ப்ரொசீஜர் எப்படி போடுறாருன்னா இந்த மாதிரி போடணும். சரியா? ப்ரொசீஜர்லாம் வேணாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னா அது எப்படி ஷார்ட்டாக பண்ணுறது? சரியா? பார்க்கலாமா எப்படி ஷார்ட்டாக பண்ணுறதுன்னு? முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் எல்லாத்தையும் தனியாக கூட்டணும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எல்லாத்தையும் தனியாக கூட்டணும். சரியா? ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன் எல்லாத்தையும் கூட்டலாமா? இது கிளாக் வைஸ் டைரக்ஷன் எத்தனை இருக்குது? 45 ஒன்று இருக்குது. சரியா? அது என்ன அப்படின்னா 45 டிகிரி வளைஞ்சொலியாக. சரி, அதே மாதிரி இன்னொரு வளைஞ்சொலி இருக்குது. அது எவ்வளோ? 180 டிகிரி. சரியா? அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கூட்டுறோம். எவ்வளோ வந்திருக்கு? 225 வந்திருக்கு. சரியா? அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் தனியாக, அது ஒன்று தான் இருக்குது. இப்போ இன்னொரு ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் எழுதி கூட்டிக்கணும். சரியா? அப்போ கிளாக் வைஸ் தனியாக கூட்டிக்கோங்க, ஆன்டி கிளாக் வைஸில் தனியாக கூட்டிக்கோங்க. இது 270. ரைட்டா? அப்போது கிளாக் வைஸ் எத்தனை கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று இருந்தால் அந்த ஒன்று வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 2-3 இருந்துச்சுன்னா 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இது ரெண்டில் எது பெருசுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் பெருசா. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் ஃபைனல் வரப்போகுது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாமா அப்படியே? அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 45 டிகிரி வரும். கரெக்டாக? 225 சரி 272 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும்? 40 டிகிரி வருமா? இனிஷியலாக எந்த டேரக்ஷன் நோக்கி நிற்கிறாரு? மேற்கு நோக்கி நிற்கிறாரு. சரியா? இதில் எனக்கு இது ரெண்டில் எது பெருசுன்னு பார்த்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் பெருசாக இருக்குது. சரி, அப்போ இங்கேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் 40 டிகிரி போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர், தென்மேற்கு. ஓகேவா? அப்போ இது வந்து வேறு எப்படி சொல்லுவாங்கன்னா வளைஞ்சல் இடஞ்சல் போட்டு கன்ஃபியூஸ்லாம் ஆகாமல் இடதுபுறம் வலதுபுறம் சொல்லி கூட சொல்லுவாங்க. சரியா? வலதுபுறம் சொன்னாங்கன்னா வலதுபுறம் எல்லாத்தையும் கூட்டுங்க, இடதுபுறம் இருக்கும் அந்த இடதுபுறத்தை எல்லாத்தையும் கூட்டுங்க. அது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு எது பெருசோ, சரி, அப்போ ஒருவா இடதுபுறம் பெருசாக இருந்துச்சுன்னா இடதுபுறம் நோக்கி போடணும், வலதுபுறம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வலதுபுறத்தை நோக்கி போடணும். ரைட்டா? இதில் நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் பெருசாக இருக்குது, அதனால் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போட்டு 40 டிகிரி. சரியா? இது ஃபுல்லாக வரும். இல்லை இங்கேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் போட்டோம்னா தென்மேற்கு. சரியா? இப்படியும் போடலாம், இல்லைனா ஒரு டிகிரியாக கூட போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் போடலாம். ரெண்டு வாய்ப்பு இருக்குது, எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரென்கி கிழக்கு திசையில் நின்று 90 டிகிரி இடஞ்சொலியாக திரும்புகிறார். திரும்பிய பின் வலஞ்சொலியாக 180 டிகிரி திரும்புகிறார். எனில் தற்போது திசையில் இருப்பார். பாருங்கள், சரி, நான் அந்த இதில் நிறையெல்லாம் கொடுக்கல, கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரி பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்துருக்காங்க, கிளாக் வைஸ் கொடுத்துருக்காங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் எவ்வளோ வருது, கிளாக் வைஸ் எவ்வளோ வருது? சரியா? 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் திரும்புகிறாங்களா? அப்போ அது எழுதியாச்சு. அடுத்து 180 டிகிரி கிளாக் வைஸில் திரும்புகிறாங்களா? அதையும் எழுதியாச்சு. இது ரெண்டில் எது பெருசு? கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் பெருசு. இது ரெண்டையும் கழிச்சோம்னா எனக்கு எவ்வளோ வரும்? அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன் 90 டிகிரின்னு வரும். புரிஞ்சா? ஆன்டி கிளாக் வைஸ் எழுதிக்கோங்க, இல்லை இன்னொரு ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்தாங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை இன்னொரு கிளாக் வைஸ் கொடுத்தாங்கன்னா அதையும் எழுதி ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக டோட்டல் கிளாக் வைஸ் டோட்டல் ஆன்டி கிளாக் வைஸ் எழுதி ரெண்டையும் கழிக்கணும். கழிச்சா ஒரு வேல்யூ வருமா? அந்த வேல்யூ எதுனா இது ரெண்டு எது பெருசுன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் பெருசு. சரியா? அப்போ இனிஷியலாக எங்கே இருக்காரு? கிழக்கு திசை நோக்கி இருக்கிறாரா? இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. அப்போது இனிஷியலாக அவர் எப்படி பார்க்க நிற்கிறாருன்னா கிழக்கு திசை நோக்கி நிற்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணணும்? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 90 டிகிரி திரும்பணுமா? இப்படி பார்க்க நிற்கிறாரு, கிளாக் வைஸ் டைரக்ஷன் 90 டிகிரி திரும்பினார் அப்படின்னா அவர் தெற்கு திசை நோக்கி வந்துடுவார். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா தெற்கு. அவ்வளோதான். சரியா? இந்த மாதிரி கூட்டல் கழித்தல் மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. சரியா? டவுன் பி ஆனது டி, இந்த மாதிரி ஒரு 4 டவுனை கொடுத்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமா ஏசின்னு சொல்லி அது 3 தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு 4-5 இது இருக்குது. சரியா? படத்தை வரைஞ்சோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே இந்த லைனை படிக்கவே படத்தை வரைஞ்சிருக்கேன். சரியா? நான் ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் வரையலாம் வேணாம், ஒரு லைன் படித்தீங்கன்னாவே அதுக்கு என்ன படமோ அதை வரைஞ்சிருங்க. சரி, டவுன் பி ஆனது டிக்கு 7 மீட்டர் கிழக்கு இருக்குது. சரி, அது எதை ஃபஸ்ட்டு வரைஞ்சால் நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். எங்கே இக்குன்னு இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிங்கன்னா நல்லது. ஓகேவா? டவுன் பி ஆனது இந்த டீக்கு கிழக்கு இருக்குது. ஓகேவா? டவுன் பி ஆனது இந்த டீக்கு கிழக்கில் உள்ளது. கரெக்டாக வந்துருச்சா? எவ்வளோ தூரம் இருக்குது? 7 கிலோமீட்டர். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கான அர்த்தம். ஓகேவா? டவுன் பி ஆனது டிக்கு கிழக்கில் உள்ளது. அடுத்து டவுன் இ ஆனது ஏக்கு வடக்கில் உள்ளது. இப்போ
நம்ம வரைஞ்சிருக்கிறது டிஏவும் பியும் பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கோம். ஆனால் அவங்க கொடுக்குறது இஏவும் ஏவும் பற்றி கொடுக்குறாங்களா, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம கடைசியில் வரைஞ்சிக்கலாம். சரியா? இது ரிலேட்டடாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். சரியா? இதை கடைசியில் தான் வைக்க சொன்னேன், அதை அப்படி விட சொல்லலை. சரியா? டவுன் சி ஆனது டவுன் பிக்கு, சரி டவுன் பிக்கு 4 மீட்டர் தெற்கில் உள்ளதா, அப்போ இதுதான் டவுன் பி. இந்த டவுன் பிக்கு டவுன் சி வந்து 4 மீட்டர் தெற்கில் இருக்குது. கரெக்டாக வந்துருச்சா? ஃபஸ்ட் லைன் பாருங்கள். டவுன் பி ஆனது டிக்கு 7 மீட்டர் கிழக்கில் உள்ளது. டவுன் பி ஆனது டிக்கு, அந்த பக்கம் போனால் தான் கிழக்கா, அப்போ டிக்கு கிழக்கில் உள்ளது. முடிஞ்சு போச்சா? எவ்வளோ தூரம்? 7. டவுன் சி ஆனது பிக்கு 4 மீட்டர் தெற்கில் உள்ளது. அது முடிஞ்சு போச்சா? அடுத்து டவுன் சி ஆனது டவுன் இக்கு 5 மீட்டர் கிழக்கில் உள்ளது. டவுன் இ இங்கு, சரி டவுன் சி ஆனது டவுன் இக்கு, இங்கே தான் சி இருக்குது, சி ஆனது இக்கு கிழக்கில் உள்ளதா, அப்போ ஈயை இந்த பக்கம் போட்டால் தான் ஈக்கு கிழக்க வரும். கரெக்டாக? இப்போ சொல்லி பாருங்கள். டவுன் சி ஆனது ஈக்கு 5 மீட்டர் கிழக்கில் உள்ளது. இப்போ அந்த ஏ வரைஞ்சிடலாமா? அப்போ ஈ ஆனது ஏக்கு 3 மீட்டர் வடக்கில் உள்ளது. ரைட். ஏக்கு 3 மீட்டர் வடக்கில் இ உள்ளது. எல்லாத்தையும் வரைஞ்சி முடிச்சிட்டோமா? இப்போ கேள்வி பாருங்கள். எனில் டவுன் டி ஆனது ஏக்கு எத்திசையில் உள்ளது. சரி, இதுக்கு நேராக வராது, ஏன்னா இது 7, இங்கே வரைஞ்சிருக்கிறது 5. அப்போ கண்டிப்பாக நேராக வராதா, கொஞ்சோண்டு கிராஸில் வரும். சரியா? இந்த டேரக்ஷனில் இருக்கும். அப்போ இது எந்த டேரக்ஷன்? ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் தான் அப்படின்னா வடக்கு. சரியா? ஸ்ட்ரெயிட்டாக வரலையா, அப்போது வடமேற்கு. இது வடக்கு, இது மேற்கு. இது 1 டிகிரி வந்தாலுமே வடமேற்கில் தான் வரும். சரியா? ஸ்ட்ரெயிட்டாக இது 7 இருந்து இது 7 இருந்துச்சு அப்படின்னா வடக்கு ஆன்சரு. இது 5, இது 7, அப்போ கண்டிப்பாக இங்கேருந்து வரப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா வடமேற்குங்க ஆன்சர் வரும். அவ்வளோதான். இதில் தான் மிஸ்டேக் கொடுவாங்க. சரி, இது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. 7 கொடுத்துருக்காங்க. 7 விட கம்மியாக இருந்தால் அதுக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. 7 விட அதிகமாக இருந்தால் அதை தாண்டி போடணும். 7 கொடுத்தாங்கன்னா 7க்கு நேராக போடணும். இவ்வளோ தான். இதான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து சார், சோகன் தெற்கு நோக்கி நின்று 175 டிகிரி இடஞ்சுழியாக திரும்பி 45 டிகிரி வலஞ்சுழியாக திரும்புகிறார். சரியா? அப்போது இடப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வலப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இது இடப்பக்கம் வந்து 175 டிகிரி, வலது பக்கம் 45 டிகிரி. ரைட்டா? இடது பக்கம் வேலை 170 டிகிரி, வலது பக்கம் 45 டிகிரி திரும்புகிறார். 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 130 டிகிரி வருது. இதில் எது பெருசு? இடது பக்கம் தான் பெருசு. அப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கணும்? இடது பக்கம் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, இனிஷியல் எந்த திசையை நோக்கி நிற்கிறாரு? தெற்கு திசை நோக்கி இனிஷியலாக நிற்கிறாரு. ஓகேவா? அப்போது இனிஷியலாக எந்த திசையை நோக்கி நிற்கிறாரு அப்படின்னா தெற்கு திசையை நோக்கி நிற்கிறான்னு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இடது பக்கமாக 130 டிகிரி திரும்புகிறாரு. அப்போது இங்கேருந்து இப்படி பார்க்க வந்தால் 90. சரியா? இப்படி பார்க்க வந்தால் இன்னொரு 90, 180. அப்போ அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குமா? அப்போ இந்த டேரக்ஷன் நோக்கி நிற்பார். இது எந்த டேரக்ஷன் அப்படின்னா இது வடக்கு, இது கிழக்கு. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன? வடகிழக்கு. அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி இடது வலதுன்னு எழுதி 2ஐயும் கழிச்சிட்டு ஒரு ஆன்சர் வருமா? அந்த ஆன்சர் எப்படி எடுத்துக்கணும்? இது 2ல் எது பெருசோ அதை எடுத்துக்கணும். வலது பெருசாக இருந்தால் வலதுன்னு எடுத்துக்கணும், இடது பெருசாக இருந்தால் இடதுன்னு எடுத்துக்கிட்டு இனிஷியலாக எந்த திசையை நோக்கி நிற்கிறாரா? தெற்கு திசை நோக்கி நிற்கிறாரா? நீங்கள் அந்த பாகைமானியை வச்சு அளந்து தான் போடணும்னு அவசியம் இல்லை, குத்து மதிப்பாக போடணும். சரி, இங்கேருந்து 90 டிகிரி அப்படின்னா கிழக்க மாறிடுவாங்க. இது 90 விட அதிகமாக இருக்கா? 90 விட அதிகமாக 180 விட கம்மியாக இருக்குது. அப்போது 2க்கு நடுவில் போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அவ்வளோதான். இதான் ஆன்சர். அப்போது இந்த டேரக்ஷன் நோக்கி இப்போது திரும்பி நிற்பார். தற்போது எந்த திசை நோக்கி நிற்கிறாரு? இது எந்த திசை? வடகிழக்கு. ரைட்டா? அவ்வளோதான். அடுத்து ராதிகா தன் வீட்டிலிருந்து 50 மீட்டர் தெற்கில் சென்று, அப்போது இந்த இடத்துலேருந்து புறப்படுறாங்கன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி 50 மீட்டர் தெற்கு நோக்கி போகிறாங்க. 50 மீட்டர் தெற்கு நோக்கி சென்று அதுக்கப்புறம் இடது பக்கம் திரும்பி 20 மீட்டர் இப்படி பார்க்க போகிறாங்களா? இவங்களுக்கு இடதுங்க, அங்கே நிற்க போயிடும். இது எவ்வளவு? 20 மீட்டர் போகிறாங்க. 2 பாயிண்ட் முடிச்சு. 3ஆவது பாயிண்ட் பாருங்கள். பின்னர் வடக்கே 30 மீட்டர் சென்று இங்கே எது என்ன பண்ணுறாங்க? வடக்கு நோக்கி 30 மீட்டர் செல்கிறாங்க. சரி, வடக்கே 30 மீட்டர் சென்று அவர் வீட்டை நோக்கி நடக்கிறார். முக்கியமான பாயிண்ட் இதுதான். நான் பாக்ஸ் போட்டிருக்கேன்னா அந்த பாயிண்ட்டை படித்து பார்க்காம நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா
கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எனில் அவர் தற்போது எத்திசை நோக்கி நடந்து கொண்டிருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு உடனே எல்லாருமே அந்த ஆப்ஷன் ஏவை போட்டுருவாங்க. சரியா, அவங்க கடைசி என்ன சொல்கிறாங்க, வடக்கே 30 மீட்டர் சென்று இங்கே 30 மீட்டர் போயிட்டாங்களா, அவர் வீட்டை நோக்கி நடக்கிறார். அவர் வீடு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அவங்க வீட்டை நோக்கி நடக்கிறாங்கன்னா இந்த டேஷனில் நடந்து போகணும். கரெக்டாக? அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், வடமேற்காக இருக்கும். நிறைய பேர் அந்த லைனை படித்து பார்க்காம தற்போதைய திசை நோக்கி நிற்கிறார் வடக்கு நோக்கின்னு போட்டு இந்த ஆப்ஷன் ஏவை போட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்டாக? ஆனால் இந்த லைன் முக்கியம். வடக்கே 30 மீட்டர் சென்று அங்கே நின்றுட்டார் அப்படின்னா வடக்கு ஆன்சர் போடணும். அவர் வீட்டை நோக்கி நடக்கிறார், அவர் அங்கே நிற்கல, வீட்டை நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க. சரியா, இது ஃபைனலு. அங்கேருந்து அவர் வீட்டை பக்கம் நடந்து போயிட்டு இருந்தாருன்னா இப்போ தற்போது எந்த சைடு நோக்கி நிற்கிறாங்க, அப்போ ஆன்சர் என்ன வரும், வடமேற்கு வரும். சரியா, கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், லைட்டாக ஒரு சின்னதாக ட்விஸ்ட் இருக்கும், அது நீங்கள் ஒழுங்காக படித்து பார்த்துக்கோங்க. ரைட்டு, நெக்ஸ்ட் 16ஆம் கொஸ்டின். சரியா, அனில் கிழக்கு திசையை நோக்கி 50 மீட்டர் நடந்து சென்ட்ரல் ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. இந்த இடத்துலேருந்து அவரோட பயணத்தை தொடங்குறாரு. சரியா, கிழக்கு திசையை நோக்கி 50 மீட்டர் நடந்து இடதுபுறமாக திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். இடதுபுறம் அப்படின்னா மேலே. இது இப்போ 2 பாயிண்ட் முடிஞ்சு. 3ஆம் பாயிண்ட், திரும்ப அவர் இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். ஓகே, மறுபடி இப்போது 50 தாண்டி போகலை, 50 விட கம்மியாக இருக்கா, அப்போ அவர் இங்கனக்குள்ளே தான் நிற்பார். இடதுபுறமாக திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். அவர் துவக்க முனையிலிருந்து எத்திசையில் இருக்கிறார். ஓகேவா, இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். அப்போ துவக்க புள்ளியிலிருந்து எத்திசையில் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த திசையில் இருக்கார். அப்போ வட கிழக்கு. அவ்வளோதான், இது ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரியா, பார்க்குற மேக்ஸிமமான கொஸ்டினும் பழைய கொஸ்டினில் கேட்டது இருக்கும். சரி, அது போக சில மாடல்ஸ் இருக்கும். சரி, எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து மோகன் முன்னோக்கி சிறிது தூரம் நடந்து. சரியா, இதில் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னு என்ன தெரியுது, இனிஷியலாக எந்த டைரக்ஷன் நோக்கி நடந்தான் அது தெரியல. சரியா, இனிஷியல் டைரக்ஷன் தெரியல. சரி, அப்போ ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று ஆன்சர்லேருந்து கொண்டு போய் சால்வ் பண்ணுறாங்க பண்ணலாம், இல்லை அப்படின்னா கொஷினை ரிவர்ஸில் கொண்டு போய் சால்வ் பண்ணலாம். சரியா, அப்போது மோகன் முன்னோக்கி சிறிது தூரம் நடந்து, அப்போது அவர் இனிஷியல் எந்த டைரக்ஷன் நோக்கி நடந்தாருங்க விஷயம் எனக்கு தெரியல, அவங்க கொடுக்கல. சரி, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா இடதுபுறம் திரும்புகிறார், மீண்டும் வலதுபுறம் திரும்பி 2 முறை திரும்புகிறார், 3 முறை திரும்புறான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இனிஷியலாக அவர் எந்த டைரக்ஷன் நோக்கி நடந்தாருங்கிறது எனக்கு தெரியல, வெறுமனா முன்னோக்கி நடந்தாருன்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ இனிஷியலாக எந்த திசையை நோக்கி நடந்தாருன்னு கேட்குறாங்க. சரியா, எனில் அவர் எந்த திசையை நோக்கி அவர் தொடங்கினார், அப்போ 2 விதமாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். சரியா, ஆன்சர்லேருந்தும் போகலாம், இல்லை அப்படியே ரிவர்ஸ்லையும் போகலாம். ஓகேவா, இப்போது அவர் கிழக்கு நோக்கி நிற்கிறாரு, அப்போது அப்படியே எங்கெல்லாம் வலதுன்னு பார்க்கல அங்கெல்லாம் இடது, எங்கெல்லாம் இடதுன்னு பார்க்கல அங்கெல்லாம் வலது. சரியா, பாருங்கள், மோகன் முன்னோக்கி சிறிது தூரம் நடந்து இடதுபுறம் திரும்புகிறார், மீண்டும் அவர் வலதுபுறம் 2 முறை திரும்புகிறார். தற்போது கிழக்கு திசை நோக்கி பார்த்தவர் நிற்கிறார். ஓகேவா, தற்போது கிழக்கு திசை நோக்கி நிற்கிறாரா. சரி, ஆன்சர்லேருந்து ஒரு தடவை போகலாம், இந்த ரிவர்ஸ்லேயும் ஒரு தடவை போகலாம். வடக்கு தெற்கு. சரி, மேலே டேரக்ஷன் போட்டாச்சு. தற்போது எப்படி பார்க்க நிற்கிறாருனா கிழக்கு நோக்கி நிற்கிறார். கரெக்டாக, இப்போது அவர் கிழக்கு நோக்கி பார்த்தவர் நிற்கிறாரு. அப்போ ஃபைனலாக தான் எப்படி இருக்குது அப்படின்னா கிழக்கு நோக்கி நிற்கிறாரு. அப்புறம் அதுக்கு முன்னாடி வார்த்தையை பாருங்கள், வலதுபுறம் 2 முறை திரும்பியிருக்காரா. அப்போ நம்ம எப்படி போடணும், இடதுபுறம் 2 தடவை திரும்ப மாதிரி போடணும். அப்போ இப்படி பார்க்க நிற்கிறாரு, இடதுபுறம் ஒரு முறை திரும்பினார்னா இந்த பக்கம், மறுபடியும் இடதுபுறம் 1 முறை திரும்பினார்னா இந்த பக்கம் தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு இடது இது, 2வது இடது இப்படி, அப்போ இந்த பக்கம் நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இடதுபுறம் திரும்பினான்னு சொல்லி அப்போ நாம் என்ன பண்ணணும், வலதுபுறம் போடணும். அப்போ இங்கேருந்து வலதுபுறம் போட்டோம் அப்படின்னா அகைன் வடக்கே வந்துடும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா வடக்குன்னு வரும். சரியா, அப்போ இனிஷியலாக வடக்கு நோக்கி நடந்து போயிருக்கணும். அப்படி போனால் தான் இப்போ அவர் கிழக்கு நோக்கி நிற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா, இல்லைனா நம்ம ஆன்சர்லேருந்து கூட போடலாம். சரியா, இதில் எங்கேயுமே தென்கிழக்கு தென்மேற்கு பற்றி பேசலையா, அப்போ இந்த 2 ஆன்சர் வராது, இது 2ல் தான் ஏதோ ஒன்று வரும். சரியா, அப்போது இனிஷியலாக அவர் வடக்கு நோக்கி நடந்து போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இடதுபுறமாக திரும்புகிறார். அப்போ வடக்கு பார்க்க நடந்து போயிட்டு இருக்க ஒருத்தர் இடதுபுறமாக திரும்பினார்னா எங்கே நிற்க திரும்புகிறார், இப்படி பார்க்க திரும்புகிறார். ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்கள் 2 டைம் வலதுபுறம் திரும்புகிறார். அப்போ ஃபஸ்ட் டைம் திரும்பினார்னா இப்படி வந்துடுவார், 2வது டைம் திரும்பினார்னா எனக்கு கிழக்கு நோக்கி வந்துடுறாரா. இப்போது தற்போது கிழக்கு நோக்கி பார்த்தவர் நிற்கிறார். கரெக்டு. இப்போ ஆன்சர் என்ன, வடக்கு. இப்போ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். சரி, உங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து போடுறது ஈஸியாக இருந்துச்சுன்னா அதை போடுங்க. எனக்கு ரிவர்ஸில் வர்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எனக்கு தாராளமாக ஆப்ஷன்லேருந்து போட்டுருங்க. 18வது கொஸ்டின் பாருங்கள். ஓகேவா,
ஒரு நதி ஒன்று மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது. சரியா, இதுதான் நம்மளோட டைரக்ஷனு. சரி, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது. சரியா, ஒரு ஆறு வந்து எப்படி ஓடுதுன்னா இப்படி பார்க்க ஓடிக்கிட்டு இருக்கு, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்கள், அதன் வழியில் இடதுபுறமாக திரும்புகிறது. இப்படி பார்க்க இருக்குதா, அது என்ன ஆகுதுன்னா அதோட வழியில் இடதுபுறமாக திரும்பிடுச்சு. திரும்பி அரைவட்ட பாதையில் குன்று ஒன்றை சுற்றிக்கிறது. அப்போ இப்படி பார்க்க போதா, போய்கிட்டு இருக்கும் போதே அதை லெஃப்ட் சைடு திரும்பி அப்படியே ஒரு குன்றை சுற்றி வந்து நிற்கிது. வந்து மீண்டும் இடதுபுறமாக திரும்பி நேர் வழியில் போகுது. அப்போ இப்படி பார்க்க நிற்குதா, மறுபடியும் இடதுபுறமாக திரும்பி போகுது. ஓகேவா, அப்போ இனிஷியலாக நதி ஒன்று மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாயுது. போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டேனிங் வருது, இடதுபுறமாக திரும்பிக்கிறது. அந்த டேனிங்கில் இடதுபுறமாக திரும்பி அரைவட்ட பாதையில் ஒரு குன்று ஒன்று சுற்றி. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன, ஒரு ஏதோ மலையோ ஒரு குன்றோ ஒன்று இருக்குது, அதோட பேக் சைடோட சுற்றி மீண்டும் இடதுபுறமாக திரும்பி நேர் வழியில் போகுது. அப்போ இங்கேருந்து என்ன ஆகுது, லெஃப்ட் கட் பண்ணி அப்படி நேராக போகுது. ஓகேவா, அப்போது தற்போது திசை நோக்கி நிற்குது, அதே கிழக்கு திசை நோக்கி பாய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். ஓகேவா, இந்த மாதிரி ஸோ நான் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் சம்மந்தமாக கூட கேட்கலாம். சரி, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சரியா, தீபக் கிழக்கு திசை நோக்கி நேர் பாதையில் நடக்கிறார். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா கிழக்கு திசை பார்க்க நேராக நடந்து போயிட்டுருக்காரு. படத்தை அறிஞ்சலாமா அப்படியே? சரி, இங்கே இருந்தால் அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து கிழக்கு திசை நோக்கி ஒரு 75 மீட்டர் போகிறாரு. ஓகே, ஒரு பாட்டுக்கு நேரம் நடந்து போகிறாரு. எவ்வளோ தூரம், 75 மீட்டர் சென்ற பின் அதுக்கப்புறம் தான் திரும்ப ஆரம்பிக்கிறார். இடதுபுறமாக திரும்புகிறார். இடதுபுறமாக திரும்பி என்ன பண்ணுறாரு, 25 மீட்ரு நேர் திசையில் போகிறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்ரு போகிறாரு. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் செல்கிறார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் வந்துடுறார். அப்போது அவர் அந்த பாதைக்கு வந்துட்டார். இப்போ மொத்தம் 75, அதில் 40 ரிட்டர்ன் வந்துட்டாரா? அப்போ மிச்சம் இங்கே எவ்வளோ இருக்கும், 35. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, தற்போது புறப்பட்ட இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் நிற்கிறாரு? அவ்வளோதான், 35 மீட்டர் தூரத்தில் நிற்பார். ஓகேவா, அப்போது முதல்ல 70 போயிடுறாரு. அப்போ 25 ஒரு லெஃப்ட்டு, அப்புறம் இன்னொரு லெஃப்ட்டு போட்டு ஒரு 40, இன்னொரு லெஃப்ட்டு போட்டு 25. சரி, அப்போது இந்த பைபாஸை விட்டு வெளியில் போயிட்டு 40 மீட்டர் ரிட்டர்ன் வந்து மறுபடியும் அதே பைபாஸ்க்கு வந்துட்டாரா? அப்போ மொத்தம் 70, அதில் 40 மீட்டர் தூரத்தை கடந்துட்டார். மிச்சம் அப்போ எவ்வளோ இருக்கும், 35. இதுதான் என்னென்னா அவர் புறப்பட்ட இடத்துக்கும் அவர் தற்போது இருக்க இடத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் 35. ஓகே, கொஷினில் மீட்டரா கிலோமீட்டரா அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து 20ஆம் கொஷின். மாணிக் வடக்கு நோக்கி 40 மீட்டர் நடக்கிறார். அப்போது மாணிக் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறார் அவரோட பயணத்தை. 40 மீட்டர் போனோடனே நின்ட்டார். கரெக்டாக 40 மீட்டர் போயிட்டார். 40 மீட்டர் போனோடனே நின்ட்டார். அப்புறம் எந்த டேர்னிங் பண்ணுறாரு, இடதுபுறமாக திரும்புகிறார். திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். அப்போ இடதுபுறமாக திரும்புகிறாருன்னா இப்படி போயிட்டு இருக்காரா? இடதுபுறமாக திரும்பி ஒரு 20 மீட்டர் போகிறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறார். மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டரா? அப்போ இதுவும் 40, இதுவும் 40. அப்போ நான் அந்த 2 கோடும் ஈக்குவலாக போடணும். 40 மீட்டர் திருப்பி வந்துட்டார். இடையில் ஆரம்பித்த இடத்துலேருந்து 8 திசையில் எவ்வளோ தூரத்தில் இருக்கார், ஸ்டார்டிங்கு எண்டிங்கு எவ்வளோ தூரங்கிறது எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும். 20. எந்த திசையில் இருக்கார், மேற்கு. ஓகேவா, ஆரம்பித்த இடத்துலேருந்து மேற்கு திசையில் இருக்கார். எவ்வளோ தூரத்தில் இருக்கார் அப்படின்னா 20 மீட்டர் தூரத்தில் இருக்கார். அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின். ஒரு நாள் ரவி தெற்கு திசை நோக்கி 10 கிலோமீட்டர் சைக்கிளில் போகிறாரு. சரி, ரவி இங்கேருந்து அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எந்த திசையில் போகிறாரு, தெற்கு திசை நோக்கி 10 கிலோமீட்டர் போகிறாரு. சரியா, அப்போது இங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா தெற்கு திசைனா கீழே நிற்க போகணும். 10 கிலோமீட்டர் போயிட்டார். அதுக்கப்புறம் வலதுபுறமாக டேர்ன் பண்ணுறாரு. சரி, இடதுபுறமாக நாங்கள் வலதுபுறம்னா இங்கே. சரி, வலதுபுறம் திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாரு, 5. அப்போ மொதல் 2 பாயிண்ட் முடிச்சாச்சு. சைக்கிள் மிதிக்கிறார். மீண்டும் வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் போகிறாரு. அப்போ இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போகிறாரு அப்படின்னா 2 ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்புறம் இடதுபுறமாக திரும்பி இன்னொரு 10 கிலோமீட்டர் போகிறாரு. அப்படி பார்க்க நிற்கிறாரா, இடதுபுறமாக அப்படின்னா இந்த பக்கம் திரும்புவார். கரெக்டாக அப்போ எவ்வளோ தூரம் போகிறாரோ 10 கிலோமீட்டர் போகிறாரு.
போயிட்டு இப்போ தான் அவர் வீட்டை அடைகிறார். இதுதான் அவரோட ஹோம். என்ன கேட்டிருக்காங்க, நேர் வழியில் அவன் எத்தனை கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்க வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இங்கேருந்து ஒரு 5, இங்கேருந்து ஒரு 10. சரி, அப்போ ஆன்சர் என்னென்னா 15 கிலோமீட்டர். சரியா? ஸோ ஒரு சில ஷிஃப்ட்டில் இந்த மாதிரி ஈஸியான இது கேட்பாங்க. ஸோ ஒரு சில ஷிஃப்ட்டில் ஒரு 6 வந்து பாயுது, அரை வட்டம் முழு வட்டம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா? அப்போது நமக்கு எந்த மாதிரி வந்தாலும் லைன் மாறாமல் லைன் பை லைன் கரெக்டாக அந்தந்த பாயிண்ட்டை மட்டும் போட்டிங்கன்னா போதும். சரியா? மொதல் பாயிண்ட்டு முதல்ல, 2வது பாயிண்ட் இதை மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. சரியா? இப்போ நம்ம போகிற ஷிஃப்ட்டில் எந்த மாதிரி கேட்டாலும் பரவாயில்ல, அவங்க கொடுத்துருக்க அந்த தியரிக்கு படத்தை மட்டும் இங்கே தெளிவாக வரைஞ்சிட்டிங்கன்னா போதும். சரியா? பெருசாக என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, தற்போது எந்த திசையில் இருக்கிறாங்க, இல்லை எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, இது 2 கேள்வி தவிர வேறு எந்த கேள்வியும் இருக்காது. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு 22வது விஷயம். ஒருவர் 1 கிலோமீட்டர் கிழக்கு திசையை நோக்கி நடக்கிறார். நீங்கள் நான் போட்டு பார்த்து ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறேன் சொல்லி செக் பண்ணி பாருங்கள். சரி, ஒருவர் கிழக்கு நோக்கி 1 கிலோமீட்டர் போகிறாரா, இது கிழக்கு. இப்படி பார்க்க போனார்னா மேற்கு, இப்படி பார்க்க போனார்னா கிழக்கு. 1 கிலோமீட்டர் போயிட்டார். பின்னர் தெற்கு நோக்கி திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். தெற்கு நோக்கி திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். அதுக்கப்புறம் கிழக்கு திசையை நோக்கி 2. மறுபடியும் இப்படி பார்க்க போட்டார்னா மேற்கு, ஆனால் கிழக்கு, அப்போ 2. அதன் பின்னர் வடக்கு திசையை நோக்கி திரும்பி ஒரு 9 கிலோமீட்டர் போகிறார். இது வரைக்கும் 5, இதையும் தாண்டி 9. இப்போது அவர் ஆரம்பித்த புள்ளியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருப்பார்? இதுதான் ஆரம்பித்த புள்ளி, இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது எண்டிங் பாயிண்ட்டு. இந்த இதை கேட்குறாங்க, அவ்வளோதான். சரியா? அப்போது இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இது வரைக்கும் 1, இது வரைக்கும் ஒரு 5. சரியா? அப்போ கீழே டோட்டலாக எவ்வளோ வரும்? 6. இப்போ கீழே டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னா 6. ஓகேவா? இதுலேருந்து ஃபுல்லாக 9, அதில் 5 இது எங்கே போயிடுச்சு, அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 4. அப்போது இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? 4. அப்போ இது எவ்வளோ சொல்லி கேட்குறேன். இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2, அப்போ கீழே எவ்வளோ அப்படின்னா 3 தான் இருக்கும். ஓகேவா? முதல்ல 1 கிலோமீட்ரு தெற்கு திசை நோக்கி போகிறாரு, அப்புறம் 5 கிலோமீட்ரு தெற்கு நோக்கி போகிறாரு, மறுபடியும் 2 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி போகிறாரு, அப்போ 2. இங்கே 2 அப்படின்னா இங்கேயே 2 இருக்கும். அப்போ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2, அப்போ கீழே வந்து 3. அப்புறம் வடக்கு நோக்கி எவ்வளோ போகிறாரு? 9 கிலோமீட்டர் போகிறாரு. அப்போ 9 கிலோமீட்டர் போயிட்டாரா? இது வரைக்கும் ஒரு 5, அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். இது வரைக்கும் ஒரு 1, இங்கே ஒரு 2, 2 சேர்த்து அப்படின்னா 3. அப்போ இது எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ அப்போ பார்த்த மாதிரி அதே மாதிரி அப்ளை பண்ணிடலாமா? x² + 9. அப்போ x எவ்வளோனா 5. இப்போ எவ்வளோனா 5 கிலோமீட்டர். அவ்வளோதான். சரியா? அடுத்து 23வது கொஸ்டின் பார்க்கலாமா? ஆங்கிள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒருவர் தெற்கு திசையை நோக்கி நிற்கிறார். சரியா? அப்போ அவர் எங்கேயும் நடக்கலாம் இல்லை, தெற்கு திசையை நோக்கி பார்த்து நின்றுட்டுருக்காரு. அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரியா? முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? தெற்கு திசையை நோக்கி நிற்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் 135 டிகிரி கடிகார எதிர் திசையில் போகிறாரு. சரி, 135 டிகிரி கடிகார எதிர் திசையில் திரும்புகிறார். அதுக்கப்புறம் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறார். சரியா? முதல்ல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 135 டிகிரி திரும்புகிறார். அப்புறம் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 180 டிகிரி திரும்புகிறார். இதான் 2 தான் கொடுத்துருக்காங்க. சரி, 2 கழிச்சிடலாமா? 2 டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 2 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 45 டிகிரி வரும். இதில் எது பெருசு? கிளாக் வைஸ் தான் பெருசு. அப்போ கிளாக் வைஸ் ஈக்குவல் டு. ஓகேவா? அப்போ இனிஷியலாக தெற்கு திசை நோக்கி நிற்கிறாரு. சரி, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 45 டிகிரி போடணுமா? இதான் மற்ற டைரக்ஷன் வச்சுக்கலாம். சரியா? இப்போ கிளாக் வைஸ் அப்படின்னா இந்த பக்கம் வரணும். சரியா? கிளாக் வைஸ் அப்படின்னா வளைஞ்சுலின்னு அர்த்தமா? அப்போ இப்படி பார்க்க வரணுமா? ஃபுல்லாக வந்தாருன்னா 90 டிகிரி, ஃபுல்லாக வரல அப்போ 45 டிகிரி நிப்பாட்டிடுங்க. அப்போ இது என்ன? தென் மேற்கு. அப்போ ஆன்சர் என்ன? தென்மேற்கு. ஓகேவா? அப்போ ஆங்கிள் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஸோ அதனால் ஆட் பண்ணி போட்டு பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்த்திக் 30 மீட்டர் வடக்கு நோக்கி போகிறாரு. சரி, அப்போ இனிஷியலாக ஆரம்பிக்கிறப்போ இதான் ஆரம்பிக்கிறாரு, ஒரு 30 மீட்டர் வடக்கு நோக்கி போகிறாரு. 2வது பாயிண்ட், அவன் வலது பக்கமாக திரும்பி 40 மீட்டர் போகிறார். வலது பக்கமாக திரும்பி 40 மீட்டர், மறுபடியும் வலது பக்கமாக திரும்பி 20, மொத்தம் 30. ஆனால் 20 தான் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. சரியா? அப்போ இன்னும் இங்கே கேப் ஒரு 10 மீட்டர் கேப் கிடக்கும்.
நெக்ஸ்ட்டு மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 40. அப்போ இப்படி பக்கம் நிற்கிறாரா, வலதுபுறம் அப்படின்னு இந்த பக்கம் வந்துருமா 40. ஓகேவா? இப்போ இல்லை என்ன கேள்வி கேட்டுக்கு வராங்க, ஆரம்பிச்ச இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் போயிருப்பான்? ஸோ ஆன்சர் 10. ஸோ மொத்தம் 30, அதில் 20 ரிட்டர்ன் வந்துட்டானா மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 10 இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். சரியா? அடுத்து லாஸ்ட் கொஷின். ஸோ 25வது கொஷின். இந்த சூரியன் உதிக்கிறது அந்த மாலையா காலையா அதை யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா? காலைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, அப்போ காலையில் சூரியன் உதயத்திற்கு பின், அப்போது இது டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, காலையில் சொல்லியிருக்காங்களா? இப்போ காலையில் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சூரியன் கிழக்கு திசையில் இருக்கும். சரியா? அப்போ சூரியன் அங்கே இருக்குது. காலையில் சூரிய உதயத்திற்கு பின்னர் ராமன் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது அவனோட நிழல் வந்து சரியாக அவனுக்கு பின்னாடி விழுது. சரியா? இப்போது நல்லா ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சூரியன் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி நின்னா நிழல் எங்கே விழும், மேற்கு திசை நோக்கி நின்னா நிழல் எங்கே விழும், வடக்கு திசை பார்க்க இருந்தால் எப்படி இருக்கும், சரி தெற்கு திசையை பார்த்துட்டுனா எப்படி இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ரைட்டா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இதான் சூரியன் கிழக்கு திசையில் தான் இருக்குமா? சரி, ஓகே. இப்போது இங்கே பூமியிலேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலுமே உங்கள் நிழல் வந்து இந்த பக்கம் தான் விழும். கரெக்டாக? நீங்கள் கிழக்கு திசை நின்னீங்க அப்படின்னா நிழல் வந்து உங்கள் பின்னாடி தான் விழும். கரெக்டாக? அப்போது நிழல் பின்னாடி விழணும் அப்படின்னா அவன் எந்த திசை நோக்கி நிற்கணும்? கிழக்கு திசை நோக்கி நிற்கணும். சரி, ஒருவேளை நீங்கள் மேற்கு திசை நோக்கி நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சூரியன் இங்கே இருக்குது. எப்போவுமே காலையில் கிழக்க தான் இருக்கும், அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் கிழக்க பார்க்க நடந்து போகாமல் மேற்க பார்க்க நடந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், நிழல் உங்கள் முன்னாடி விழும். சரியா? நிழல் உங்கள் முன்னாடி விழும். கிழக்கு திசை நோக்கி போனீங்க அப்படின்னா உங்கள் பின்னாடி விழும். சரி, அது உங்களால் பார்க்க முடியாது. இதுவே நீங்கள் மேற்கு நோக்கி நடந்து போனீங்க அப்படின்னா நிழல் உங்கள் முன்னாடி விழும். சரியா? இப்போது வடக்கு நோக்கி போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், உங்கள் லெஃப்ட் சைடு விழும். சரி, இதுவே தெற்கு நோக்கி போனீங்க அப்படின்னா உங்கள் ரைட் சைடு விழும். சரி, இது எல்லாமே என்னென்னா மாறாத ஒரு விஷயம். இதை போயிட்டு யாராலையும் மாற்றிட்டு இருக்க முடியாது. கரெக்டாக? அதனால் இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரி, ஏன்னா இதில் அதான் முக்கியமான இடமே. ஏன்னா அவங்க இனிஷியலாக இந்த திசை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ காலையில் சூரிய உதயத்துக்கு பின்னர் ராமன் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது அவனோட நிழல் சரியாக அவனுக்கு பின்னால் விழுது. அப்போ அவனுக்கு பின்னால் விழணும் அப்படின்னா அவன் கிழக்கு திசை நோக்கி தான் போகணும். கிழக்கு திசை நோக்கி போனால் மட்டும்தான் அவனோட பின்னாடி விழும். சரியா? ஒரு வேளை மேற்கு திசை நோக்கி நடந்து போனோம் அப்படின்னா அது அவனோட முன்னாடி விழுந்துடும். சரியா? அப்போ நம்ம இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம், இனிஷியல் அவனோட டேரக்ஷன் எவ்வளோ அப்படின்னா கிழக்கு நோக்கி. இப்போது அவர் வலதுபுறம் திரும்பி கொஞ்சம் தூரம் சென்ற பின், அப்போ கிழக்கு நோக்கி போகிறாங்க விஷயம் தெரிஞ்சிச்சா? இப்போ கிழக்கு நோக்கி போகிறான். அதுக்கப்புறம் எந்த திசை நோக்கி திரும்புகிறான்? வலதுபுறமாக திரும்பி கொஞ்சம் தூரம் போகிறான். எவ்வளோ தூரம்லாம் கொடுக்கல, கொஞ்சம் தூரம் போகிறான். வலதுபுறம் அப்படின்னா தெற்க குறிக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் தூரம் போய் சென்ற பின் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, வலதுபுறமாக திரும்புகிறார். மீண்டும் வலதுபுறமாக திரும்பினாங்க அப்படின்னா இந்த பக்கம் தான் தற்போது திசை நோக்கி நடக்கிறான். திசை பக்கம் நடந்துட்டுருக்கான், மேற்கு நோக்கி நடந்துட்டுருக்கான். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா மேற்கு. புரிஞ்சா? இந்த கான்செப்ட் கூட கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சு வச்சுக்கோங்க. திருப்பி இதை மட்டும் சொல்கிறேன். ரைட்டு. சரியா? இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா காலையில் வந்து சூரியன் வந்து கிழக்கு திசையில் நிற்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிழக்க நோக்கியே நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போது சூரியன் வந்து உங்கள் கண்ணுக்கு நேராக இருக்கும். அப்போ நிழல் என்ன ஆகுனா உங்களுக்கு பின்னாடி விழும். இல்லை நான் எனக்கு மேக்கனிக்கு தான் போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னா காலையில் நீங்கள் மேக்கனிக்கு நடந்து போனால் என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு முன்னாடி விழும். சரியா? ஏன்னா உங்களுக்கு பின்னாடி தான் உங்கள் சூரியன் இருக்கும். அப்போது நிழல் வந்து உங்கள் முன்னாடி விழுந்துடும். இல்லை நான் வடக்கு நோக்கி போகிறேன்னு வச்சுக்கலாம். வடக்கு நோக்கி போனால் என்ன ஆயிரும், உங்கள் லெஃப்ட் சைடில் விழும். தெற்கு நோக்கி போனீங்க அப்படின்னா உங்களோட இப்படி பார்க்க தெற்கு நோக்கி போயிட்டு இருப்பீங்க, அப்போ உங்களோட ரைட் சைடில் விழும். அவ்வளோதான். இதுதான் யூனிவர்சல் ஃபேக்ட்னு சொல்லுவாங்களா, அந்த யூனிவர்சல் ஃபேக்ட் படி இப்படி தான் நடக்கும். சரியா? இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போது பின்பெண் சொன்னாங்க அப்படின்னா நம்ம எந்த டேரக்ஷன் எடுத்துக்கணும், அவன் கண்டிப்பாக கிழக்கு நோக்கி தான் போகணும். அப்போ தான் சரி நிழல் வந்து அவன் பின்னாடி விழும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வலதுபுறம் திரும்பி போகிறான்னா வலதுபுறம் திரும்பி போயிட்டான். கொஞ்சம் தூரம் போகிறான், எவ்வளோ தூரம் கொடுக்கல, மறுபடியும் வலதுபுறம் திரும்பி போகிறான். அப்போ தற்போது எது திசை நோக்கி நிற்பான் அப்படின்னா மேல் திசை நோக்கி நிற்பான். ஓகேவா? அப்போ அந்த சூரியன் காலையில் உதிக்குது, மாலையில் மறையுது, மாடியில் நடக்கிறான், இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக கொடுப்பாங்க. அது இல்லை அப்படின்னா ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்குது, இல்லை ஏலேருந்து பியோட வீடு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எந்த அப்ளிகேஷன் கொடுத்தாலுமே கான்செப்ட் இதாக இருக்கும். சரியா? சரி, ஒரு 25 கொஸ்டின் ஆகும்னு பார்த்துருப்போம்.
சரியா? இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த testbook.comல இருக்கும் வெப்சைட், அதை போட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் மோக் டெஸ்ட் போடுறப்போவே உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் அதிகமாக தப்பு வருதோ அந்த டாப்பிக் மட்டும் நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டு நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.